नमः परमशुद्धाय बुद्धाय सर्वसाक्षिणे गुरवे सर्वलोकानां नित्यमुक्ताय ते नमः। अज्ञानान्तर्गहनपतितानात्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखा तापपापच्यमानान् मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निस्सरन्ति। शम्भोर्मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा भगवत्पादपादाब्जपांसवः सन्तु सन्ततम्। अपारासारसंसारसागरोत्तारसेतवः अरुणाचलशिरोद्भूतसम्प्रदायप्रवर्तकम् करुणार्णवमीडे तं रमणाख्यमहं महः। श्रीवेङ्कटाभिधगुरुम् अरुणाद्रिवासमद्वैतबोधकरणे निपुणं महान्तं कोऽहं विचारनिरतं त्ववधूतवेषं तं चैत्यरूपवपुषं प्रणमामि मूर्ध्ना। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीने प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। अविनयमपनय विष्णो दमय मनः शमय विषयमृगतृष्णां भूतदयां विस्तारय तारय संसारसागरतः। दिव्यधुनीमकरन्दे परिमलपरिभोगसच्चिदानन्दे श्रीपतिपदारविन्दे भवभयखेदच्छिदे वन्दे। सत्यपिभेदापगमे नाथ तवाहं नमामकीनस्त्वं सामुद्रो वितरङ्गः क्वचन समुद्रो न तारङ्गः। उद्धृतनगनगभिदनुजकुलामित्रशशिदृष्टे दृष्टे भवति प्रभवति न भवति किं भवति रस्कारः। मत्स्यादिभिरवतारैः अवतारवतावता सदा वसुधां परमेश्वर परिपाल्यो भवता भवतापभीतोऽहं। दामोदर गुणमन्दिर सुन्दरवदनारविन्द गोविन्द भवजलधिमथनमन्दर परमं दरमपनयत्वं मे। नारायण करुणामय शरणं करवाणि तावकौ चरणौ इति षट्पदी मदीये जनसरोजे सदा वसतु। नित्यानन्दैकरसं सच्चिन्मात्रं स्वयं ज्योतिः पुरुषोत्तममजमीशं वन्दे श्रीयादवाधीशं। स्वाश्रमधर्माचरणं कृष्णप्रतिमार्चनोत्सवो नित्यं विविधोपचारकरणैः हरिदासैः सङ्गमः शश्वत्। कृष्णकथासंश्रवणे महोत्साहः सत्यवादश्च परयुवतौ द्रविणेव परापवादे पराङ्मुखता। ग्राम्यकथासूद्वेगः सुतीर्थगमनेषु तात्पर्यं यदुपतिकथावियोगे व्यर्थं गतमायुरिति चिन्ता। एवं कुर्वति भक्तिं
कृष्णकथानुग्रहोत्पन्ना समुदेति सूक्ष्मभक्तिः यस्यां हरिरन्तरा विशति. பகவத்பாதாளுடைய பிரபோத சுதாகரம் அப்படின்னு அந்த பக்தி, அது முக்கியமாக இந்த கிரந்தத்தில் நம்ம பார்க்கலாம். ஒரு ரசிகதா, பொதுவாக சாதன பக்தின்னு நமக்கு தெரியும், நேற்றுக்கு பார்த்தோம். ரசிக்கிறதுன்றது இன்னொரு விஷயம், அது பிரேம பக்தின்னு சொல்லலாம். அதில் எதுவும் காரணம் இல்லை, முக்தியும் அங்கே காரணமாகாது, நோ காஸ். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரேமை, அந்த பிரேமையை முக்கியமாக இந்த கிரந்தத்தில் ஆச்சாரியால் எடுத்து காட்டுறார். இப்போ வாழ்க்கை எதற்கு அப்படின்னா பகவான்கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு தான். அன்பை எதிர்பார்த்திருந்தா பகவான் அவதாரம் பண்றார். லீலா நரவப்புகுன்னு இன்னைக்கு கூட பாகவதத்தில் படித்தோம். பகவானுடைய அந்த சரீரமே என்னென்னா லீலாவப்புகு. லீலாவப்புகு ஒரு லீலைக்கோஸ்கரம் பகவான் அந்த திவ்யமங்கள ரூபத்தை எடுத்துட்டு வரார். நமக்கு கொடுக்க வேண்டிய வித்தியையும் கொடுக்குறார், நம்ம ரசித்து அனுபவிக்கிறதுக்கு தன்னையே கொடுக்குறார், தன்னோட லீலைகளையும் கொடுத்துட்டு போகிறார் நமக்கு. அதுதான் நமக்கு பிரசாதம். பகவத் பிரசாதம்னா என்னன்னா, ஒன்று நமக்கு வாழ்க்கையில் சாந்தி குறையில்லாத நிலைக்கோஸ்கரம் இருக்கக்கூடிய வித்யை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பக்தாள் அவள் ஒரு தனி எதுக்கே அண்ணா சொன்னாள், அது நம்ம அப்படி தான் நம்ம ஒத்துக்கணும். பகவான் அப்படி வச்சிருக்கார், அதுபோல் பகவான் அங்கங்கே கொஞ்சம் பேர் அப்படி வச்சிருப்பார். அது அவர் வைக்கிறது, அது அவர் பொறுப்பு. அப்போ இல்லாட்ட நாம் எப்படி அவனை ரசிக்க முடியும் இல்லையா? அவன் ரசிக்கிறதுக்கு இருக்கிற சக்தியை கொடுக்குறான், அந்த பாவத்தை. அது இந்த பாவம் ரொம்ப சட்டில். இப்போ இந்த ஒரு மணி நேரம் சத்சங்கத்தால் கூட இந்த பாவத்தை என்னால் கம்ப்ளீட்டாக அதை சொல்ல முடியாது. அது ஹிருதயத்தோட விஷயம். இருந்தாலும் பரஸ்பரம் ரசித்து அனுபவிச்சுக்கிறோம், அவ்வளோதான். அது சொல்ல முடியாது. எப்படி ஞானம் வாக்கு ஒரு அளவுக்கு மேலே சொல்ல முடியாதோ, அதுபோல தான் இந்த பிரேமையும் ஒரு அளவுக்கு மேலே சொல்ல முடியாது. ஒரு அம்மா தன் குழந்தைகிட்ட இருக்கிற பிரேமை எவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்? எவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் அது கிராஸாக தான் இருக்கும். அது தன் ஹிருதயத்தில் வரும்பொழுது அது சட்டிலாக, அது வாஸ்தவம். தான் எவ்வளோ சொன்னாலும் அது ஸ்தூலமாக தான் இருக்கும் இல்லையா? அப்போது அது ஹிருதய விஷயம். அதுபோல இந்த பிரேமையை ஆச்சாரியால் இங்கே சொல்லியிருக்க. அந்த மாதிரி பகவான்கிட்ட பிரேமையை செலுத்துறதுக்கு தான் இந்த சரீரம். பகவத் கதையை சிரவணம் பண்ணணும், சாதுக்களோட கலந்துக்கணும், பகவானை ரசித்து அனுபவிக்கணும். அப்படி இல்லைன்னா வியர்த்தம் கதமாயுகு, அப்புறம் என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படி நாம்ளே கேட்டுப்போம். இப்படியெல்லாம் வாழ்க்கை அமையல வச்சுக்கோங்களேன். எல்லாம் இருந்தும் கூட கொஞ்ச நாள் ஆனால் நமக்கு தோணும், நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என்ன ஒன்றுமே இல்லை. சாதாரண ஒரு குடிசையில் இருக்கான்னாலும் இப்போ எத்தனையோ பாண்டரங்க பக்தரோட சரித்திரம் கேட்டுட்டு வரோம். சாதாரணமாக அவள் இருந்தாலும் உள்ளே ஏன் நிறைஞ்சிருக்கான்னா விட்டலன்னு வச்சுட்டு இருக்கா, பகவான் ஹிருதயத்தில் வச்சுட்டு இருக்கா. பகவான் ஹிருதயத்தில் வந்துட்டான், பகவத் பக்தி வந்துடுத்து அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒரு குதூகலம் வந்துடும். வெறுக்க மாட்டோம், வாழ்க்கையை வெறுத்துண்டு வாழ மாட்டோம். ஐயோ வாழணுமா, போகிறோம் வாழ்ந்தது போகிறோம் அப்படின்னு யாரானோ சொன்னாலே அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிருப்தியை தான் காட்டுறது. போகிறோம் இனிமேல் வேண்டாம், என்ன இருக்கு. பக்தாள் வெறுக்க மாட்ட வாழ்க்கை. எத்தனை பகவான் நீ 100 வருஷம் வச்சாலும் நான் இருந்து நிறைய பாகவதம் படிப்பேன், நிறைய சத்சங்கத்தில் கலந்துப்பேன், நிறைய எனக்கு இன்னும் நிறைய இந்த மாதிரி எத்தனையோ சாதுக்கள் பகவத் குணத்தை சொல்லுவா, கடைசி மட்டும் நல்லா கேட்டுன்னு இருப்பேன். சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில். எத்தனை நாள் பகவான் அதை பற்றி கவலையே படக்கூடாது. போகிறோம் 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 நீ எத்தனை நாள் கொடுத்தா நான் இருக்கேன். எனக்கு இந்த சத்சங்க பாக்கியம் ஒன்று கொடுக்குற, என்னோட ஹிருதயத்தில் உன்னுடைய பிரேமை இருக்குன்னா வாழறதுல ஒரு சந்தோஷம்.
பரீட்சித் வந்து இதை சொல்ல கிருஷ்ண கதா ஸ்ரவணத்தோட மகிமையை சொல்லும் பொழுது அது கதா என்ன பண்ணும் அப்படின்னா அவர் சொல்ல யத்ஸ்ருண்வதா அபைத்யரதிஹி வித்ருஷ்ணா சத்வம் ச சுத்யத்யசிரேண பும்சஹ பக்திர்ஹரௌ தத் புருஷே ச சக்யம் ததேவஹாரம் வதமன்யசே சேத். பகவானோட கதையை கேட்க கேட்க இன்னும் நிறைய நாள் இருக்கணும்னு ஆசை வருதான். அந்த பக்தியில் தான் பக்தாள்லாம் சொல்லியிருக்கா, நீ எனக்கு இது கிடைக்கும்னா உன்னை பார்க்க கிடைக்கும், உன்னை அனுபவிக்க கிடைக்கும்னா எத்தனை ஜென்மாவாலும் நான் எடுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிறப்பில் பயமே இல்லைன்னுட்டு. சாரதமாக பிறந்துக்கிறதுல ஒரு பயப்படுவோம் இல்லையா, போகிறோண்டாப்பான்னுட்டு. பக்தாள் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து இப்போது ஆவுக்கரச சுவாமிகள் சிதம்பரத்தில் போய் நடராஜாவை தரிசனம் பண்ணார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேனர். அந்த குனித்த புருவம், இந்த அடியார்களை பார்க்குறான் அப்படி பகவான். அதான் இப்படி பார்க்கும்பொழுது அந்த புருவங்கள் குறிஞ்சு தானே இருக்கும். கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், நல்ல கொவ்வை போட சிவந்ததாக இருக்கக்கூடிய அவனுடைய உதடில் அந்த ஒரு மந்தாசம், குமிழ், அந்த சிரிப்பு இப்படி குமிழிடத்தான் வெளியில். குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும், எப்பவுமே அந்த கங்கையை வச்சுட்டு இருக்கிற தன்னோட ஜட்டையில் பனித்த சடை, பவழம் போல் மேனியில் பால் வெண்ணீரும், பவழம் போல இருக்கா அவரோட திருமேனி, அதில் அழகான வெந்நீர் திருநீர் எட்டுன்னு இருக்க. இனித்த முடைய, அது எவ்வளோ அழகாக அந்த காலை தூக்கி இருக்கிற சுவாமி, அந்த தூக்குற அந்த பங்கியே ஒரு அழகு, அப்படி யாராலும் நிற்க முடியாது. அண்ணா சொல்லுவா, அது ஏதோ சந்தர்ப்பத்தில் பகவான் நடனம் ஆடும் பொழுது பலவிதமான அந்த நடன பாவங்களில் அப்படி அப்படி தூக்கி அப்படி வச்சு அந்த சமயத்தில் ஃபோட்டோ எடுத்திருந்தா தான் அந்த மூர்த்தியை அங்கே பார்க்க முடியும். இனித்தமுடைய, அது ஏன் அப்படி தூக்கியிருக்கான் நமக்கோஸ்கம். அண்ணாமலையார் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தோகை வீரற்றார் போ. திருவாச்சகத்தில் திருவெம்பாவையில் இந்த பாவங்கள்லாம் பாடுறார். சுவாமி வந்து எத்தனை தேவதைகளும் சேவிக்க வரலாம். அவளுக்கு சில பேருக்கு ரொம்ப ஆசை, யாருன்னு மகான்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும்னா விட்டா போய் அவள் சரணத்தையே கடிச்சு விட்டுடுவா. அப்போதான் ரொம்ப பக்தி வந்துடுவான். காலை பிடிச்சி பாவம். நம்ம பாண்டரங்கன் அப்படிதானே, பாண்டரங்கன் எல்லாரும் போய் கட்டிக்கலாம். நமக்கு இங்கேருந்து போயிட்டு அங்கே கொஞ்சம் முதல்ல போய் அங்கே போய் மூலவரை போய் கட்டிக்கணும். ஏன்னா நமக்கு இங்கெல்லாம் இப்படி இருந்து பார்த்து அங்கே போய் அந்த பிரேம பக்தி, அங்கெல்லாம் போனால் தான் அந்த பிரேம பாவம் தெரியும். எல்லாரும் போய் விட்டலான்னு கட்டிப்பா, முத்தம் கொடுப்பா. நான் ஒரு வாட்டி போயிருந்தேன் பண்டரிபுரம் பஜனை மேளா. அப்போ தான் முதல்ல, ஆனால் அந்த முதல்ல அந்த க்ஷேத்திரங்கள்லாம் போகும்பொழுது ஒரு அதை பற்றிலாம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருப்போம் இல்லையா, ஒரு பாவம் வரும் ஹிருதயத்தில், எப்படி இருக்கும். போய் விட்டல கம்பீரமாக இருக்கிற இன்னும் அந்த மூர்த்தி, அந்த பாவங்கள்லாம் அப்படியே இருக்கு. அப்புறம் எல்லாம் பார்த்தா எல்லாரும் போய் கட்டிக்கிறேன் சுவாமியை. அப்போ நான் இருந்தப்போ, நான் அங்கே போனப்போ நான் பார்த்த ஒரு சீன் என்னென்னா, இப்படி தான் நின்றுருக்கார் இல்லையா. அப்படி இருந்தால் ஒரு கிரேஸ்தாள், ஒரு ஃபேமிலி. அப்புறம் அவரோட எவ்வளோ சௌலபியம் பாருங்க பகவானுக்கு. அந்த மனைவி என்ன பண்ணினா, இந்த கையில் அவள் இப்படி போட்டுட்டா, கை பாண்டரங்கிறது அவள் ஆத்துக்காரப்பட்ட அந்த கையிலே இப்படி போட்டுட்டார். 2 குழந்தைங்க நடுப்பில் ஃபேமிலி ஃபோட்டோ. ரொம்ப நல்லா இருக்கா இல்லையா. அவரை வச்சுட்டு இப்படி கூட சேர்ந்து எடுத்து பார்த்துக்கணும். அப்போ தான் சந்தோஷம். அப்படி ஆற்றுல போட்டு வச்சுக்கணும் இல்லையா. அவர் குடும்பத்துக்கு நாமெல்லாம் சேர்ந்தவா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, கண்ணிலே ஜலம் வந்துடுச்சு. என்ன ஒரு பாவம், என்ன ஒரு சௌலபியம் பகவானுக்கு. இதெல்லாம் யாருக்கோசம் எதுக்கோசம் இந்த கோயிலெலாம் கொண்டவர் நிற்கிற, நமக்கோசம் நம்ம ரசித்து அனுபவிக்கிறதுக்கு தானே. அப்படி ரசிக்காள், பாவுக்காள், பக்தாள்னு சில பேர் லோகத்தில் இருந்துருப்பா. அவள் ஒரு தனி. அதில் சொல்லி மைக்கில் 1 மணி நேரம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த ரசிகத்தானா என்ன, இந்த பாவுகத்தா, அந்த பிரேமை என்னன்னு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும். அப்போ அந்த சௌலபியமே இதற்கு, நான் நம்ம அவனை பார்த்து ரசிக்கிறதுக்கு அப்படி இறங்கி வர்றார் பகவான்.
இவர் சாந்திரானந்த அவபோத ஆத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சதசஹசிரேண நிர்பாஸ்யமானம் அப்படின்னு இருக்காரோ அந்த வஸ்து அந்த பாக்யம் ஜனானாம் அப்படின்னு, யாருக்கும் நான் சேர்ந்தவன், எல்லாருக்கும் நான் கிடைப்பேன் அப்படின்றது போல இல்லையா குருவாயிருப்பா நீங்க நின்றுருக்கேன்ற பட்டத்தில். அது பகவத் சௌலபியம். அதனால அப்படி ஒரு அனுபவிக்க கிடைச்சதுன்னா சந்தோஷப்படும். அதே ஒரு சிலர் அந்த தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ணும் பொழுது கூசும் மலர்பாதங்கள், அவருடைய அந்த சரணத்தை சுவாமி அவள்லாம் என்ன பண்றா, ஏதோ ஒரு சம்பிரமத்தில் அவள் பகவானோட சரணத்தில் கால் வைக்கிறாளாம் தேவதைகள்லாம். அப்போ அவளுடைய மகுட்டத்தில் போட்டுன்னு இருக்கக்கூடிய அந்த ரத்ன கல்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் சுவாமியோட சரணத்துக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துடுறதான். அது மாத்திரம் இல்லை, அவள் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சாதவா, அவளுக்கு ஏதான ஒரு காரணம் இருக்கும். ஸ்வார்த்தாக அவளுக்கு தேவையாகும் பொழுது பகவான்கிட்ட வருவா. ஆனால் சாதுக்கள் அப்படி இல்லை, பக்தாள் அப்படி இல்லை, ரசிகாள் அப்படி இல்லை. அதனால என்ன பண்றானா, அவ வரும்பொழுது தன் கால் கூசும் மலர்பாதம், அந்த சரண கூசர் தான். அது என்ன பண்றாரு சுவாமி இப்படி சட்டுன்னு உள்ள எடுத்துக்கிறான். அதே தன் அடியார்கள் வரும்பொழுது என்ன பண்றார், எடுத்த தூக்கி காட்டுறாராம். தேவதைகளுக்கு கூசும் மலர்பாதங்கள், அடியார்கள் விஷயத்துல என்னென்ன, இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால், ரொம்ப இனிமையா அதை தூக்கி அப்படி காட்டுற பகவான். இங்க பார்த்தா சொல்லுவா சிதம்பரத்துல மற்ற எந்த நடராஜாவோட மூர்த்தத்திலையும் இந்த மாதிரி பார்க்க முடியாது, எல்லாம் சேர்ந்து இருக்கும். அபயம் கொடுக்குற ஹஸ்தம், இந்த சரணத்தை காட்டக்கூடிய ஹஸ்தம், அந்த சரணம், இது மூணும் ஒரே இதுல இருக்கும். வேற எந்த நடராஜா எங்க போனாலும், எத்தனையோ நடராஜ மூர்த்தங்கள் இருக்கு, ஆனா எங்க போனாலும் இப்படி பார்க்க முடியாது. அப்படி எடுத்து தூக்கி இந்த சரணத்தினை ஆசிரி உனக்கு அபயம் யாரு சொல்லுவா. அண்ணா இந்த சிவஸ்தோத்திரங்கள்லாம் எழுதியிருக்காள், அதுல சொல்லுற இந்த சரணம் உனக்கு இந்த சம்சாரத்துல இந்த மரணத்திலேருந்து உன்னை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கப்பலா இருக்கு இந்த சரணம். இந்த போத்தத்தா நீ ஆசிரி, நான் உன்னை கூட்டுன்னு போறேன் அப்படின்னு காட்டுறது போல இந்த சரணத்தை காட்டுறியா நடராஜா அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஏதோ அந்த ஒரு பாவம் வரும்பொழுது வாழ்க்கையில குதூகலம் வந்துடும். என்னடாப்பா வாழ்ந்தோம் போறோம் தோணாது. 100 வருஷம் பகவான் வச்சாலும் சந்தோஷமா சிரிச்சுட்டு அந்த பகவத் பிரேமையோட பகவத் பக்தியோட இருந்து ரசிச்சு வாழறதுக்கு தானே இந்த வாழ்க்கை. ஆச்சார நிறைய இடத்துல இந்த பாவங்கள்லாம் அம்பாளை சொல்லும் பொழுது அம்பாள் ஸ்தோத்திரத்தை சொல்லுற, அம்மா ந மோக்ஷஸ்யாகாங்க்ஷா ந ச விபவ வாஞ்சாபி ச ந மே ந விஜ்ஞானாபேக்ஷா சசிமுகி சுகேச்சாபி ந புனः அதஸ்த்வாம் சய்யாச்சே ஜனனி ஜனனம் யாத்து மம வை மிருடானி ருத்ராணி சிவ சிவ பவானீதி ஜபதா. ஆச்சாரியார் சொல்றார், அம்மா முக்தியில் ஒன்று ஆகாங்ஷை இல்லைன்ற பண்ணிது பாஷ்யத்தில் சித்தாந்தம். அதை இங்க சொல்லுற ந மோக்ஷஸ்யாகாங்ஷா. அப்போ இந்த ஒரு ஃபேஸையும் இந்த ஒரு பாவத்தும் ஆச்சாரியால இருக்குன்றதுதானே என்னோட இந்த சப்தாகத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உத்தேசமாக வச்சுட்டு பிரபோத சுதாகரத்தை பார்த்துடும். அவர் ஞான சக்கரவர்த்தி நமக்கு ஆத்ம வித்தியை கொடுத்தார் அப்படிங்கிறது நல்ல விதித்தம். ஆனால் பல பேரும் ஆச்சாரியால இந்த ஒரு பாவத்தை இந்த ஒரு விஷயத்தை, ஏன்னா அதுக்கு முன்னாடி முதல் நாளே சொன்னேன், அவருக்கு முன்னாடி சுகாச்சாரியாலை நம்ம ஏற்றுக்கிறோம்னா அவருக்கு அப்புறம் இந்த அத்வைத பரம்பரையில் எத்தனையோ மகான்கள் இதை ரசித்து அனுபவிச்சிருக்கான்னா அவர் விஷயத்துலையும் இது தகும். அவரையும் அப்படி பார்க்க முடியும். அதுக்கு பிரமாணங்கள் அவரோட கிரந்தங்கள் தான். அப்படி ஆச்சாரியால் அந்த பாவுகமா அந்த பிரேமையோடு இருந்திருக்கார். அதில் சொல்கிறார், எனக்கு முக்தியில் ஆகாங்ஷை இல்லைம்மா, ந மோக்ஷஸ்ய ஆகாங்ஷா நச்ச விபவ வாஞ்சாபி சனமே. இல்லாட்ட எனக்கு லௌகிக சுகங்கள் வைபவத்தில் ஒன்றும் ஆசை இல்லை. நான் விஜானாபேட்சா இல்லை, பெரிய அறிவு வேணுமா அதுலேயும் ஆசை இல்லை. சசிமுகி சுகேச்சாப்பி ந புனः, சுகத்துலையும் எனக்கு ஆசை இல்லை. அண்ணா சொல்லுவா, போய் பகவானுக்கு சொல்லிடணும், என்ன எனக்கு இந்த ஆக்ரகம் தான் நம்மளுக்கு சாந்தியிலேருந்து ஒரு தடை.
எனக்கு எதுலேயுமே ஆக்கிரகம் இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா எது வேணுமோ அது பிரகாசிக்கோன்னு. அப்படி பகவான்கிட்ட சொல்லுது, எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்ககிட்ட வந்து நான் கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டேன், உங்ககிட்ட எனக்கு கேட்கறதுக்கும் ஒன்றும் இல்லை, பின்ன ஏன் என்கிட்ட வரேன், உன்னை ரசிக்கிறதுக்கு வரேன். இங்கேருந்து ஏன் குருவாயூர் போகிறோம்? சில பேர் கேட்பேன், க்ஷேத்திரம் போனாலே என்ன விசேஷம் கேட்பேன். ஏன்னா குருவாயூர் போனோன்னா நான் அன்னப்பிராசனத்துக்கு ஏதானு போகணும், இல்லாட்டா துலாபாரத்துக்கு போகணும், இல்லாட்டா வேறு என்னெல்லாம் இன்னும் வேண்டுதல் பிரார்த்தனையெல்லாம் இருக்குது தெரியாது. அப்படி இருக்கிறவாளையும் பகவான் அனுகிரகம் பண்ணுறார், பண்ணலேன்னு இல்லை. அதனால் அந்த பாவங்களை நான் குறைக்கலை. ஆனால் அந்த அவனை பார்க்கறதுக்குன்னு போகிறது ஒரு காரணமும் இல்லை. கிருஷ்ணனை பார்க்கணும், குருவாயூரப்பனை பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சு, 3-4 வருஷம் ஆச்சு கிருஷ்ணனை பார்த்து. அதனால அவனை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு பாவுக்கத்தை வருது பாருங்க, அது தனி. அது வந்து யாருக்கும் அது புரியாது. அதனால தான் இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. இங்கே சொல்லி அதை அனுபவிக்கலான்ற ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது இதை பார்த்துட்டு போகிறமே வேண்டிய, இதை ஒன்றும் பிரச்சாரம் பண்ண முடியாது, பிரகாசப்படுத்த முடியாது. பரஸ்பரம் அந்த பாவம் இருக்கிறவளோட கலந்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ இது தனி. அவனை பார்க்கறதுக்குன்னு போகிறது, கிருஷ்ண தரிசனத்துக்கு போகிறது. வேறு என்ன காரணம்? ஒரு காரணம். காரணம் இருந்து போனால் அவன் தரிசனம் கொடுக்க மாட்டான், அப்படின்னு கொடுக்குறாரு. எல்லா பாவத்திலையும் பகவானை ஆராதிக்கலாம். ஆனால் பிரேமை என்றது அலாதி, அவனை ரசித்து போகிறதுன்னு. முதல்ல ஏதோ ஒரு காரணம் வச்சுருந்தா போவோம், அப்புறம் அங்கே போய் அவனை பார்த்து 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 இவனே போகிறோன்னு தோணும், அவங்ககிட்ட ஒரு பிரேமை வந்துவிடும். எல்லாரையும் பகவான் அனுகிரகம் பண்ணுறார். குருவாயூர்லேருந்து ஒரு கொஞ்சம் கிராமங்கள் தூரம், கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பக்தர் இருந்தார். அவர் ரொம்ப தனிக்கர், அவர் ஆர்த்த பக்தர். பகவான்கிட்ட ஒரு ஆர்த்தினால ஒரு பக்தி. பொதுவாக இல்லை, ஆர்த்தி வியக்த பிரார்த்தனை ஞான பக்திகின்னர். ஆர்த்தி வரும்பொழுது தான் பக்தி ரொம்ப வியக்தமாகும். அப்போ தான் உள்ளேந்து க்ஷா நாராயணா குருவாயிருப்பான்னு கூப்பிடுவோம். இல்லாட்டா இல்லை, கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும் பொழுதெல்லாம் பெருசாக ஒன்றும் தோணாது. துக்கம் தாங்க முடியாது அடிக்கும் பொழுது உள்ளேந்து பகவானை கூப்பிடுவோம். இப்போ ஒரு ஆர்த்தி. அவருக்கு என்னன்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் 2 காலையும் இழந்துட்டார். அப்போ குருவாயூரப்பன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார், கிருஷ்ணா குருவாயூர்ப்பா, எனக்கு இந்த 2 காலை நீ அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும். அதாவது பகவானுடைய அனுகிரக சக்தி. நம்மளுடைய பாவங்களில் குறை இருக்கலாம், ஆனால் பகவானோட கிருப்பைன்னு இருக்கு பாருங்க, அனுகிரக சக்தி. அது வந்து என்ன வேணாலும் பண்ணும். இல்லாட்டா சும்மா ஒரு எக்ஸாஜரேஷனுக்கு இந்த கதைகள்லாம் வந்திருக்குமா நானே யோசனை பண்ணி பார்த்தேன். சும்மா ஏதாவது ஒரு க்ஷேத்திரத்துக்கோ அங்கே இருக்கிற ஒரு தெய்வத்துக்கு ஒரு புகழ்ச்சியை உண்டு பண்ணுறதுக்கு, ஒரு பெருமையை உண்டு பண்ணுறதுக்கோஸ்கரம் யாரான இந்த மாதிரி கதைகள்லாம் எழுதி வச்சிருக்காளா? அப்படி இல்லை. ஈஸ்வரோடைய அனுகிரக சக்தின்றது ரொம்ப ஆச்சரியம். யாருள்ளே ஏதோ ஒரு சமயத்தில் அந்த பாவுக்கத்தை வந்துடும். அப்போது இவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். இது சாதாரணமாக நம்ம வேதாந்த விசாரம் எல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் போகும்போது இந்த கதைகள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் அந்த கதைகள்லேயும் ஈஸ்வர கிருபான்ற பெரிய ஒரு வைபவம் இருக்குது. அப்போது அவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார், ஷா குருவாயிருப்பா, எனக்கு இந்த 2 கால்களை நீ கொடுத்து அனுகிரகம் பண்ணணும். அப்போது நான் உன்னோட சந்நிதியில் வந்து ஒரு மண்டலம் பஜனம், இங்கே கேரளாவில் எல்லாம் அந்த ஒரு இது இருக்குது, பஜனம், கோயிலில் போய் பஜனம் இருக்கிறது. அந்த மாதிரி போய் நான் உன் சந்நிதியில் பஜனம் இருக்கேன், வரேன், வந்து இருக்கேன், ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லி வர. அவர் ரொம்ப தனிக்கர், அதனால அவருக்கு இப்போ நடக்க முடியாது. அவரை வந்து ஒரு உரியில் வச்சு அவள் அடியார்கள் சேவைக்காலில் கூட்டுன்னு வரா குருவாயிருக்கு. அந்த உரியிலேயே இருந்து அவரை பார்த்து பார்த்து எல்லாரும் உரிமாடம் அப்படின்னு அவருக்கு ஒரு அதே பெயராகவே வந்துடுச்சு. அப்போது அவர் வந்து அந்த அவளை அந்த சேவைக்கா எல்லாருமே நித்தியம் வந்து அந்த கமல புஷ்கரணி, அந்த நாராயண சரஸில்
அவரை குளிப்பாட்டி கார்த்தாலேருந்து பகவானுக்கு நடக்கக்கூடிய வாகச்சாத்தி இந்த சேவைகள் இதெல்லாம் அவர் தரிசனம் பண்ணிட்டு கோயிலில் பஜனம். இப்போ கூட அது நடக்கிறது குருவாயூர் க்ஷேத்திரத்தில். இந்த பஜனம் இருக்கிறவா எல்லாருக்குமே சில பேருக்கு ஒரு உத்தேசம் இல்லாத ஒரு பஜனம்ன்ற ஹேத்து வச்சுண்டு பகவானோட இருக்கணும்ன்ற ஆசைப்பட்டு போகிறவா எத்தனையோ பேர் இருக்கா. பிருந்தாவாமி அந்த மாதிரி ஒரு மண்டல காலம் அங்கே இருந்தா ஒரு காரணம் இல்லை, கிருஷ்ணனோட ஒரு பஜனன்ற ஒரு ஹேத்து வச்சுட்டு குருவாயூர் க்ஷேத்திரத்தில் இருக்கிறது, கிருஷ்ணனோட இருக்கிறது. அப்போது அந்த அந்த மாதிரி அவர் வர அந்த பஜனை பண்ணுறவாளுக்கெல்லாம் அவளுக்கு அந்த ஸ்நானம், அன்னைக்கு அவளுக்கு தங்குற இடம், கோயில்லையே பகவானுக்கு நிவேதனம் பண்ணின பிரசாதம். இப்பவும் பஜனை இருக்கிறவாளுக்கு அவள் கொடுக்குறாளாம் மேல் சாந்தி எல்லாம் அவளுக்குன்னு இவ்வளோ பிரசாதம். அப்புறம் அந்த விதியெல்லாம் அதை வச்சுட்டு இருந்திருக்கு. அது காத்தாலேருந்து ராத்திரி மட்டும் கோயிலில் பகவானுக்கு நடக்கக்கூடிய சேவைகள்லாம் பார்த்துட்டு கைங்கரையெல்லாம் பார்த்துட்டு பாகவத சத்கிரந்தங்களை பாராயணம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே இருந்துட்டு இருந்தார். தினம் அவர் நிறைய தங்க காயின், அன்றைக்கெல்லாம் இந்த ரூபாயெல்லாம் நோட்டெல்லாம் கிடையாது, ஒரு நல்ல பட்டு துணியில் நிறைய தங்க காயினை வச்சு இதை கட்டி வச்சுட்டே இருப்பார் பக்கத்தில். ஏன்னா அவருக்கு காலெல்லாம் சரியாக எடுத்ததுன்னா இதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறது. அப்போது வச்சுட்டு இருப்பார். அது மாத்திரம் கீழே எங்கேயும் எடுத்துக்க வைக்கவே மாட்டார், தன் கூடயே வச்சுட்டு இருப்பார். குளிக்கும் பொழுது கூட பக்கத்தில் வச்சுன்னு பார்த்துட்டே இருப்பார். இவெல்லாம் குளிப்பாட்டுவா. இப்படி இருக்கும் பொழுது அப்படியே ஒரு மண்டல காலம் அங்கே இருந்துகிட்டே இருக்க. அந்த சமயத்தில் இன்னொரு பக்தர் பகவானுக்கு, அவர் ரொம்ப பாவம் ஏழ்மையில் இருக்கார், ஆனால் தவறு பண்ண மாட்டார், தப்பாக போய் பணம் சம்பாதிக்கிறது அந்த கிடையாது. குருவாயூரப்பனையே ஆசிரியித்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கார். குருவாயூரப்பா, உன் குடும்பத்தை எப்படியானோ காப்பாற்று கிருஷ்ணா, நீ தான் வழி. அப்படி கேட்டால் பகவான் அனுகிரகம் பண்ண மாட்டாரா என்ன? அதுக்கு தானே இப்படி பகவான் நிற்கிறார். கேட்கணும்னா அவங்கிட்ட போய் கேளு, கேட்கணும்னா அவன்கிட்ட போய் கேளு, என்ன வேணாலும் கேளு, உனக்கு எது நல்லதோ எப்போ கொடுக்கணுமோ பார்த்து அனுகிரகம் பண்ணி கொடுப்பார். அப்போ இவர் பிரார்த்தனை பண்றார், பகவானே எனக்கு ஏதாவது நீ வழிகாட்டி கொடு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு க்ஷேமம் உண்டாகணும், ஏதாவது நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு. அப்படின்னு இருக்கும்போது ஒரு மண்டலம் காலம் முடிஞ்சுட்டே இருக்கு. இவரும் டெய்லி பார்த்துட்டே இருக்கார், எதனா ஆயிருக்கா என்ன இருக்கு. தினம் உரியில் வருவார், எல்லாம் வருவார். குருவாயிருப்பா, ஒரு மண்டலம் காலம் முடியறதே, நான் ஒன்று ஆசிரிச்சிருந்தானே எனக்கு என்ன இந்த மாதிரி ஏதாவது அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறேன், நீ ஏதாவது அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணுற. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு மண்டலம் காலம் முடியும், கடைசி நாள் அன்னைக்கு ராத்திரி, ஒரு நாள் முன்னாடி ராத்திரி அந்த ஏழையாக இருக்கார் ஒருத்தர், அவருடைய சொப்னத்தில் போய் பகவான் போகிறார். சொப்னத்தில் பகவான் சொன்னார், நீ நாளைக்கு குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு வா, கார்த்தால அங்கே ஒருத்தர் காலே இல்லாத ஒருத்தர் இந்த உரியில் உட்காந்து இவெல்லாம் அவளை குளிப்பாட்டின்னு இருப்பா, பக்கத்தில் நல்ல பட்டு துணியில் கொஞ்சம் காயினெல்லாம் இருக்கும், நீ எடுத்துகிட்டு போன்ற பகவான், நீ எடுத்துகிட்டு போன்று. நல்ல அவருக்கு சொப்ன தரிசனம் ஆச்சு. பகவான் தனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க தெரிஞ்சுட்டார். அடுத்த நாள் அப்படியே வர பகவான் தொழுது தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கரெக்டாக இந்த மாதிரி அது தன் சொப்னத்தில் கண்டு இருந்தது. அவர் குளிச்சுட்டு இருக்கார், அவர் பார்த்துட்டே இருப்பார் தினம். அவர் குளிப்பாட்டின்னு இருக்கும்பொழுது இந்த பக்தர் வந்தார், பார்த்தார், பகவான் தனக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கார், அதே மாதிரி பகவான் சொன்ன மாதிரி இது இருக்குது, பகவான் அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லி என்ன பண்ணார், அதை எடுத்துட்டு ஓடுறார். ஓடினா இந்த குறிப்பாடம் இருக்காரு, அவர் ஏய் யாரோட பிடிக்கும் அவன் பாருங்க என்னோடைய இதெல்லாம் எடுத்துட்டு போகிறான் ஓடுறான்னா, இவாளெல்லாம் குளிப்பாட்டிட்டு இருக்கா, விடுக்கடா அப்படின்னு சொல்லி எழுந்து ஓடுறார். பிடிக்கன்னா பாட்டுக்கு ஓடி போயிட்டான். என்ன குருவாயிருப்பா, நான் உன்னோட சந்நிதிக்கு வந்தேன், உனக்கு இருக்கிற பணமும் என்கிட்டேருந்து போயிடுத்தே அப்படின்னா, பகவான் அசரீரி, நீ எதுக்கு வந்தியோ அது உனக்கு கிடச்சிது, அவருக்கு என்ன வேணுமோ அது கிடச்சிது, தானுக்கு ஒன்றும் வேண்டாம் யாருக்கிட்ட. அப்படி பகவான் பக்தரை அனுகிரகம் பண்ணுற ஒரு வைபவம், ஒரு லீலை, அதெல்லாம் பக்தாள் ரசிக்கிறா. அந்த ரசிக்கிறதுன்றது தான் பிரேமை. அவளுக்கு எந்த காரணமும் இருக்காது.
ஆனால் சாதாரணமாக லோக ரீதியில் அவளுக்கு ஒரு கஷ்டங்கள் வரும்பொழுது யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இல்லையா? பகவான்கிட்ட தானே பேச முடியும். அன்பா பேசினா பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுப்பார். எங்கேயானும் உருகணுமே உள்ள, இல்லாட்டா அந்த அபிமானம் எப்படி தேஞ்சு போகும்? இந்த அகங்காரம் தேயறதுக்கு தான் பக்தி. இப்போ எப்படி எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் பகவான் அனுகிரகம் பண்ணுவார். ஆனால் ரசிகாள்னு இருக்காளே, பகவத் பிரேமிக்காள், அவ தனி. அவ பகவான் அனுபவிக்கிறதுக்குன்னே பகவான்கிட்ட பிரியத்தை செலுத்துறா. அதனால் அவள் வாழ்க்கையில் ரொம்ப குதூகலமாக சந்தோஷமாக இருக்காள். அவனோட கதைகளை கேட்டு 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 அவனை ரசித்து 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 அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு குதூகலம் வந்துடுத்தான். அரத்தி போரோண்டா வாழ்ந்தது தோண மாட்டேங்குது. நிறைய வாழணும், இன்னும் நிறைய சக்தி கொடுக்கணும் பகவான். இப்படி உட்காந்து நிறைய பாகவதம் படிக்கணும், நிறைய சாதுக்களோட கலந்துக்கணும், பகவத் கதாசிரவணம் நிறைய பண்ணணும். அதுக்கு தானே பத்ரங் கர்ணேபிஸ்ருணுயாம தேவாக பத்ரம் பஷ்யேம் அக்ஷபிரேதத்ராக ஸ்திரைரங்கைஹி துஷ்டுவாகும் சஸ்தனூபிஹி யசேம தேவஹிதையதாயுன்னு வேதத்திலே ரிஷிகள் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கா. அதனால யதாயு கடைசி ஆயுஸ் இருக்கிற பரியந்தம் பகவத் தியானம் பண்ணிட்டு பக்தாவோட கலந்துண்டு பகவத் பக்தி பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கு. அந்த பக்தியை தான் இங்கே ஆச்சாரியார் சொல்லுறார். ஒன்று ஸ்தூலா பக்தி, இன்னொன்று சூக்ஷ்மா பக்தி. ஸ்தூல பக்தி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஏவம் குர்வதி பக்திம் கிருஷ்ண கதானுகிரகோத்பன்னா. இப்படி பகவான்கிட்ட அந்த ஒரு பக்தியை செலுத்த பகவானுடைய கதாரூபமாக அந்த கதாசிரவணம் அதுதானே பாகவதமும் ரொம்ப முக்கியமாக சொல்லுறது. பட்டத்திரி நாராயணியத்தில் பக்தியை சொல்லும் பொழுது தொத்பக்திஸ்து கதாரசாமிருத ஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்தியந்தி விமல பிரபோத பதவீம் அக்லேஷதஸ்தன்வதின்ற பகவத் கதா. இந்த கதையில் இரண்டரை ஒன்றாக கலந்து போயிட்டோம் அப்படின்னா இந்த கிருஷ்ண கதையே நம்மளை காப்பாற்றி கொடுத்துடும், பகவத் கதையே நம்மளை காப்பாற்றி சித்தம் சுத்தமாகி அந்த சூக்ஷ்மமான பக்தி அதை ஞானம்னு சொல்லலாம். ஆத்ம ஜானம் தானா ஹிருதயத்தில் உதிக்கிறது. சமுதேதி சூக்ஷ்ம பக்தி யஸ்யாம் ஹரிரந்தரா விஷதி ஸ்மிருதி சத்புராண வாக்கியைஹி யதாஸ்ருதாயாம் ஹரேர் மூர்த்தௌ மானச பூஜாபியாசஹ விஜன நிவாசேபி தாத்பர்யம். ஸ்மிருதி சத் புராண வாக்கியைஹி யதாஸ்ருதாயாம் ஹரேர் மூர்த்தம். ஸ்மிருதிகள் ரிஷிகள்லாம் எழுதி வச்சிருக்கிற ஸ்மிருதிகள்லையும் புராணங்கள்லையும் பகவானுடைய அந்த மூர்த்தியை வர்ணிச்சு கொடுத்துருக்கா. பாகவதத்தில் எத்தனை இடத்து தியானத்துக்கு பகவானோட மூர்த்தி வர்ணிக்கப்படுறது. நேற்றுக்கு பார்த்தோம் மானச பூஜாபியாசா. ஆச்சாரியா எல்லாருமே எல்லா மகான்களும் அந்த கிருஷ்ண ரூபத்தை பகவத் அது எந்த இங்கே பாகவதத்துக்கு இதுவாக இருக்கிறதுனால கிருஷ்ண பக்தி இருக்கிறதுனால இந்த கிரந்தத்தில் பார்க்குறோம். அது அம்பாள் உபாசகாளுக்கு அம்பாவோட திவ்ய ரூபம், பரமேஸ்வரன் உபாசனம் பண்ணுறவாளுக்கு பரமேஸ்வரனோட திவ்ய ரூபம். எந்த எந்த ஒரே தத்துவம் அவ பாவத்துக்கு தகுந்தபடி அந்தந்த ரூபத்தில் வந்து அனுகிரகம் பண்ணுறது. அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போ மானச பூஜாபியாசா, மானச பூஜா மனசில் வந்து அந்த பகவத் ஆராதனையை பழகிறது. அதுக்கு விஜன நிவாசேபி தாத்பரியம். ஏகாந்தமான ஒரு ஸ்தலத்தில் இருந்தால் பகவத் தியானம் பண்ணுறதுக்கோ பகவத் நாம கீர்த்தனத்துக்கோ எல்லாம் அனுகூலம். பட்டத்திரியே அப்படி பிரார்த்தனை பண்ணுற அகம் காயம் காயம் உஹச்சன விவத்ஸ்யாமி விஜனே. குருவாயிருப்பா உன்னுடைய நாமாக்களை பாடிண்டு எங்கேயோ யாருக்கும் தெரியாத நான் ஒருத்தர் இந்த உலகத்தில் வந்திருக்கேன்னே யாருக்கும் தெரியாத நான் பாட்டுக்கு உன் பக்தியில் இருந்து போயிடுறேன்ப்பா, இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணு. குஹச்சன விவத்ஸ்யாமி விஜனேந்திர. அந்த மாதிரி மானச பூஜாபியாசா விஜன நிவாசேபி தாத்பரியம். ஏகாந்த ஸ்தலத்தை நாடி அந்த பக்தன் ஹிருதயத்தில் பகவானை தியானம் பண்ணி மனசாலேயே பகவானுக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணுறேன். அந்த மானச பூஜான்றது பாக்கிய பூஜையோட இன்னும் ரொம்ப சூக்ஷ்மம். இதெல்லாம் உபதேச சாரத்தில் பகவான் சொல்லிட்டு வர்றார். இப்போ மானச பூஜா சத்யம் சமஸ்த ஜந்துஷு கிருஷ்ணஸ்யாவஸ்திதிர் ஞானம் அத்ரோஹோ பூதகணே ததஸ்து பூதானுகம்பாஸ்யா.
இந்த ஸ்தூல பக்தியை அபியாசம் பண்ணிட்டு வர சூக்ஷ்ம பக்தி ஏற்பட்டு ஹரிஹி அந்தராவிஷத்தின்னு இல்லையா ஆச்சாரியார், அந்த சூக்ஷ்ம பக்தியெல்லாம் சொல்லிட்டு வர சத்தியம் நிஷ்டையோடு இருக்கிறது. சமஸ்த ஜந்துஷு கிருஷ்ணஸ்ய அவஸ்திதி ஞானம். ஒரு ஏகதேசியமாக ஒரு இடத்துல பகவானை பார்த்து பிரேமை பண்ணிட்டு இருக்க அந்த பிரேமை ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் சகல எல்லாரும் இந்த கண்ணால் எந்த தத்துவம் பார்த்துட்டு இருக்கோ அதே வஸ்து தான் இத்தனை கண்ணாலையும் பார்த்துட்டு இருக்கு. இங்கே ஒரு பகவான் தான் இருக்கார், ஹரி தான் இருக்கார். ஹரியை தவிர அந்த பகவானை தவிர அந்நிய யாரும் இல்லை என்ற நிச்சயம், சம்யக் ஞானம். அந்த அதுக்கு சாதனை பக்திக்கு. இது பக்தி, பராபக்தி, சூக்ஷ்ம பக்தி. இதுக்கு என்ன சாதனை? பக்தி. பக்தியா சஞ்சாத்தையா பக்தியா அப்படின்ற பக்தியே பக்திக்கு சாதனைன்னு. அப்போ சமஸ்த ஜந்துஷு கிருஷ்ணஸ்ய அவஸ்திதே ஞானம் அத்ரோஹா. யாரையும் அவன் துரோகிக்கிறதில்லை, சரீரத்தாலையும் துரோகிக்கிறதில்லை, வாக்காலையும் துரோகிக்கிறதில்லை, மனசாலையும் துரோகிக்கிறதில்லை. ஏன்னா தன்னுடைய இஷ்ட தெய்வம் தான் இத்தனை ரூபங்கள்லையும் இருக்குன்னு தெரிஞ்சா துரோகிக்க முடியுமா? இது பகவான் தான் அப்படின்னு தெரிஞ்சா எப்படி துரோகம் பண்ண முடியும்? பகவான் கிட்ட எப்படி நம்ம நடந்துப்போம்? அதுபோல எல்லாரிலையும் அந்த ஹரிஸ் தர்சனம், அது சூக்ஷ்மா பக்தி. காணுறது எல்லாமே அந்த பகவத் தத்துவம். ஒரே பகவான் தான் எல்லா ரூபத்திலையும் காண்றார். அது பேரெல்லாம் கொடுத்து அது பகவான்றதை மறந்துடுறோம், அவ்வளோதான். வில்லமங்கல சுவாமிகளுடைய ஒரு சிஷ்யர் இருந்தார்னு கதை சொல்லுவார். வில்லமங்கல சுவாமிகளுக்கு ஒரு சிஷ்யர், அவருக்கு கிருஷ்ணரை தியானம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, குருவாயூரப்பனை தியானம் பண்ணணும்னு. இப்போ வில்லமங்கல சுவாமிகள்கிட்ட போய் கேட்பார் எப்படியெல்லாம் தியானம் பண்ணணும். அவர் எல்லா தியான விதியெல்லாம் சொல்லி கொடுப்பார், தியானம் பண்ணுவார். அப்புறம் கொஞ்ச நாள் தியானத்தை பழகி வருவார், ரொம்ப வருத்தமாக வருவார். வந்து வில்லமங்கல சுவாமிகிட்ட சொல்லுவார், எனக்கு எவ்வளோ தியானம் பண்ணினாலும் நீங்கள் சொன்ன விதியெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு கிருஷ்ணர் தியானத்தில் வரமாட்டேங்கிற. இப்போ வில்லமங்கல சுவாமிகள் கேட்டார், உனக்கு தியானத்தில் பின்ன என்ன வருதுன்னு கேட்டார். நான் தியானம் பண்ணணும்னு உட்காந்துட்டு கண்ணை மூடும் பொழுதே என் உள்ள ஒரு எருமை தியானத்துக்கு வருது. அப்படியா? அதுவும் கிருஷ்ணன் தானே, எல்லாமே கிருஷ்ணஸ்வரூபம் தானே, கண்ணல்லேருந்து அந்நியம் என்ன இருக்கு? நீ அந்த எருமையே குருவாயிருப்பனா தியானம் பண்ணுன்னு விட்ட. ஒரு தியானம் நல்லா சித்திச்சுடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வில்லமங்கல சுவாமிகளோட குருவாயூர் க்ஷேத்திரம் வந்தால் ராத்திரி பகவானுக்கு சாயங்காலம் நைவேத்தியங்கள்லாம் முடிஞ்சு ராத்திரி ஸ்ரீபலி சுவாமி வெளியில் உற்சவத்துக்கு வருவார். அப்படி உற்சவத்துக்கு வந்து ஆணையெல்லாம் வந்தாச்சு, பக்தாள்லாம் நின்றுருக்கா. வில்லமங்கல சுவாமிகள் நிற்கிறார், இந்த சிஷ்யர் நிற்கிறார், கூட வில்லமங்கல சுவாமி பர சிஷ்யாள்லாம் நிற்கிறா. உள்ளேருந்து சுவாமி வெளியில் வரணும், குட்டி குருவாயிருப்பார். ஒரு 6 வெள்ளி விளக்கு முதல்ல, அதுக்கு அந்த பரம்பரையெல்லாம் இன்றைக்கும் இருக்குது, அதை வச்சுன்னு அந்த விளக்கெல்லாம் வரணும். அப்புறம் சுவாமி வரும். அவள் விளக்கு தரிக்கக்கூடியவாள்லாம் வெளியில் வந்துட்டா. அந்த கொடிமரத்துக்கு உள்ளே உங்களுக்கு தெரியும், அதுக்கு நாலம்பலம் சொல்லுவீங்க இல்லையா? அப்போ வந்து அங்கேருந்து அந்த வெளியில் வரும் பொழுது சின்ன மூர்த்தி தான், யாருமே இந்த பக்கம் அந்த பக்கம் தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, சுலபமாக வரலாம், வரமாட்டேங்க குருவாயிருப்பார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறார். அவர் மேல் சாந்தி என்னென்னமோ பண்ணி பார்க்குறார், என்ன பண்ணி பார்த்தாலும் ஒரு தடையும் இல்லை. ஆனால் அந்த படியை தாண்டி வெளியில் வர முடியலை. யாருக்குமே ஒன்றும் புரியலை, என்ன ஆயிருக்கு, இப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது வில்லமங்கல சுவாமிகளே ஆச்சரியப்படுற, என்னாச்சு தெரியலையே. எல்லாரும் பேசுகிறா, என்ன பண்ணுறது, ஒரு தடையும் இல்லை, ஏன்னா பகவான் வரமாட்டேங்கிறார் வெளியில், என்ன. அப்போது அந்த சிஷ்யர் பின்னாடியிலேருந்து, அது எப்படி வரும், அது எருமை, அவருக்கோஸ்கரம் அந்த சமஸ்த பூதேஷு ஹரிஹி, எல்லா சகல பூதங்கள்லையும் ஹரிதான் இருக்கு. அது எருமை, அது பெரிய கொம்பு இருக்கு, அது போய் தடுக்கிறது மேலே, அது அப்படியெல்லாம் பண்ணால் வராது. அது கொஞ்சம் பின்னாடி போய் கீழே அந்த மூர்த்தியை இது பண்ணி வெளியில் எடுத்துன்னு வாங்க. அப்படி கொம்பு இப்படி பண்ணினா தான் கொம்பு வெளியில் வரோன்னு, அதே மாதிரி பண்ணால் பகவான் வெளியில் வந்துட்டார். வில்லமங்கல சுவாமி பார்த்து அவர் சொன்னார், வா, உனக்கு சமஸ்த பூதத்துலேயும் ஹரி தரிசனம் வந்துடுது, உனக்கோஸ்கரம் பகவான் இன்னைக்கு பண்ணின லீலை இது.
இல்லையா? சமஸ்த ஜந்துஷு பகவான் எல்லாமாவும் இருக்கார். இப்பதான் நிர்குணம் நீ, சகுணம் நீ, எல்லாமாவும் நீ இருக்க. அப்போ அந்த நிலை காணக்கூடிய எல்லாமே பகவான் தான், குருவாயூரப்பன் தான். அதான் இங்க சொல்றார், சமஸ்த ஜந்துஷு கிருஷ்ணஸ்யாவஸ்திதேஹே ஞானம் அத்ரோஹா பூதகணே. யாரையும் துரோகம் பண்ணாத இருக்கு. ஏன் இருக்கிற 2 நாள்ல நம்ம எல்லாரோடையும் பிரேமையா அன்பா இருந்துட்டு போகும். அப்படியே நாளிகள் பெயின் இருக்கு, காலை ஓடின்னு இருக்கு, சண்டை போட்டு இது பண்ணி சும்மா என்ன, விட்டு கொடுத்து பிரியமா இருந்து போயிடு. त्वयि मयि चान्यत्रैको विष्णु व्यर्थं कुप्यसि मय्य सहिष्णुः सर्वस्मिन्नपि पश्यात्मानं சர்வத்ரோத்ஸ்ருஜ பேத ஞான. அச்சர்களுக்கு நம்ம அப்படி இருக்கணும்ன்ற ஆசையினால தான் இவ்வளோ ஸ்தோத்திரங்கள் நம்ம கொடுத்துருக்காரு. எல்லாரிலையும் பகவானை பாரு, ஆத்மாவை பாரு. உள்ள இருக்கிற அந்த நாராயணன் தானே எல்லையும் இருக்காரு. என்னையே நீ வெறுக்கிற. இப்போ நம்ம யாரையானும் வெறுத்தோம்னா நம்ம உள்ள சந்தோஷம் வருமா, வருத்தம் வருமா? ஒரு வருத்தம் தானே வரும். ஏன்னா அது நீ தான். யார்கிட்டயான அன்பா பழகினோம், பிரியமா இருந்தோம்னா நம்ம உள்ள ஒரு சந்தோஷம் வருது. ஏன்? அதுவும் நீ தான். உன்கிட்ட தான் நீ பிரியமா இருக்க, உன்னைதான் நீ வெறுக்கிற. ஸோ அத்ரோஹா, யாரையும் துரோகிக்காத. பூதகணே ததஸ்து பூதானுகம்பாஸ்ய. அதான் இந்த இன்னைக்கு பாடினோம், அவிநயம் அபநய விஷ்ணு தமய மன சமய விஷய மிருக திருஷ்ணாம் பூததயாம் விஸ்தாரய. எதையுமே, எந்த சின்ன ஒரு எறும்பையுமே கஷ்டப்படுத்தாது. பூதானுகம்பா. எல்லா பிராணிகள்லையும் தயை வரணும். பிரமித எதிர்ச்சா லாபே சந்துஷ்டி தாரபுத்திராதௌ மமதா சூன்யத்தமதோ நிரஹங்காரத்வம் அக்ரோதா. தனக்கு பகவத் பக்தியில இவன் சந்தோஷப்பட்டுட்டதுனால உள்ள வெளியில என்ன கிடைச்சிருதோ அதை வச்சு சந்தோஷப்படுறான். ஏன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இங்கே இல்லை. இன்ட்ரெஸ்ட் வெளியில இருக்கும் பொழுதுதான் இதையே கிடைச்சிது, இது கிடைச்சா நன்னா இருந்திருக்குமே அப்படின்னு தோணும் நமக்கு. ஆனா இவனோட சித்தம் பகவான்ல இருக்கிறதுனால, அவனுக்கு பகவான் தான் முக்கியம் அப்படின்னு ஆனதுனால வெளியில ஏதோ என்ன கிடைச்சதோ அது போறோம் இல்லையா? பகவத் ஆராதனா லட்சணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரான். அதனால கிடைச்சதுல திருப்தி. மற்ற கூட அவனுக்கு பிராரப்த வசாத் என்னெல்லாம் ஏற்பட்டிருக்கோ அதில் ஆனவிட்டும் பகவான்கிட்ட ஏற்பட்ட பிரியத்தினால அதுவும் எல்லாம் பகவான் தெரிஞ்சுட்டு அதில் மமத்தையை மெல்ல விட்டுடும். அகந்தையை சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட வஸ்துக்களில் மமத்தையை பகவத் பிரேமையினால ஆர் இந்த ஞானத்தால் பகவான் தான் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கான்ற அறிவால் மெல்ல விட்டுடும். அது அப்படி தான் சட்டுன்னு அப்படி இன்னும் ஒரு நாளில் ஒரு ராத்திரியில் யாருமே பெரிய ஒரு செயின்ட்டாக ஆக முடியாது. எல்லாம் பழகி 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 அபியாசம் பண்ணி மெல்ல அவ வாழ்க்கை அந்தந்த சரீரத்தோட பிராரப்தம் பார்த்து எப்படி சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ பகவத் விஷயத்தை ஈடுபட்டு பகவத் கிருப்பைன்றது இதுதான். ஏதோ பகவான் எல்லாருடைய பொறுப்பையும் தான் எடுத்துக்கிறார். நாட் ஓன்லி ஃப்ரம் தி வேர்ல்ட்லி ஆஸ்பெக்ட், ஃப்ரம் தி ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட். பாருங்க, அடிக்கடி நமக்கு ஒரு சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த மாதிரி ஒரு கதாசிரவணங்கள்லாம் கொடுத்து அவன் குணங்களை தான் படிக்க வச்சு, கேட்க வச்சு, அனுபவிக்க வச்சு எல்லாம் அவன் தான் பண்றான். கிருபா, அந்த கிருபா ரொம்ப சூக்ஷ்மம். அதை நம்மளால பார்க்க முடியாது. அந்த கிருபைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற ஆச்சாரியார் இதில் ரொம்ப அப்படியே ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அது பொதுவாக எங்கேயும் பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு அந்த கிருப்பையை சொல்லுறாரு அப்படின்னா, நம்ம எப்படி பகவானுக்கு ஆயிடணும்னா அவன் போட்ட பிச்சை அவன் எப்படி வைக்கிறானோ அப்படி இருந்துட்டோம்னா அவனோட கிருப்பையை நம்மளால அனுபவிக்க முடியும்ன்ற. அப்படி இல்லைன்னாலும் கிருப்பையை அவர் பண்ணுறார் நம்ம விஷயத்துல. ஆனால் நமக்கு அந்த கிருப்பையை தெரிஞ்சுக்க முடியறதில்லை. அந்த கிருப்பை என்னன்னு சொல்லும் பொழுது ரொம்ப செட்டிலாக ஆச்சரியர் சொல்லுறார். சுதராம் அனன்ய சரணா. நான் எங்கேயும் இந்த மாதிரி ஸ்லோகம் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் வச்சுட்டு பகவத் பாதாள பார்க்கணும். க்ஷீராத்யாஹாரமந்தரா யத்வத் கேவலயா ஸ்நேஹத்ருஷா கச்சபதனயாஹ பிரஜீவந்தி.
அற்புதமான ஒரு ஸ்லோகம். அதையா சுதராம் அனன்ய சரணாக அனன்ய கதிகால்னு இருப்பான். அவன் எப்படி வைக்கிறானோ அவன் அனுகிரகம் பண்ணினா பண்ணட்டும். அவனுக்கு வேணும்னா என்னை எப்படி வைக்கணும்னு அவன் நினைக்கிறானோ அப்படி இருக்கிறேன். இந்த அனன்ய கதிகத்துவம் அது வரும்பொழுது இங்கே சொல்கிற ஒரு திருஷ்டாந்தம் பிரகிருத்திலேயே கொடுக்குறார். க்ஷீராத்யாகார மந்தரா எத்தது. அதாவது பட்சிகள்லாம் தன்னோட குழந்தைகளை எப்படி வளர்க்குறது, அது ஒரு அளவுக்கு பெருசாகிடுது அப்படின்னும் பொழுது அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும். ஆகாரத்தை எங்கேயான அம்மா பட்சி போய் தேடி எடுத்துகிட்டு வந்து தன்னோட அழகில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது பார்க்கலாம். அது சின்ன பட்சிகள் வாய் திறக்கும், இது உள்ளே போடும் இல்லையா? இப்படி பட்சிகள் மனுஷ எல்லாருமே அம்மாக்கள்லாம் குழந்தைக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறான். ஆனால் ஆச்சாரியால் ரொம்ப சூக்ஷமான ஒரு ஸ்னேக பிரேமையை பற்றி இங்கே ரொம்ப டச்சிங்கான ஒரு ஸ்லோகம், அன்பை பற்றி. இந்த மாதிரி அழகால எடுத்துன்னு வந்து ஆகாரம் கொடுக்க முடியாது, ஸ்தன்யமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய மீன்கள், ஆமைகள், அதை பற்றி சொல்லும் பொழுது ஆச்சாரியர் சொல்கிறா, அந்த மீன்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்கறது? மீன்களுக்கு அந்த மாதிரி சக்தி இல்லையா. சின்ன சின்ன குட்டிகள் அது அந்த அம்மா மீனோட பின்னாடி சில போகும். அம்மா மீன் இப்படி போகும், இந்த குட்டி மீன்கள்லாம் இப்படி போகும். எல்லாம் பார்த்துருக்காரு அவர், சர்வஜர் இல்லையா. குட்டி மீன் சிலன்னு போகும். எப்படி இதுக்கு ஆகாரம் எங்கேருந்து இந்த அம்மா மீன் கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது? அதுக்கு ஸ்தன்யம் கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய ஸ்தனமும் கிடையாது, வேறு விதத்தில் ஆகாரம் கொடுக்கவோ அதுக்கு முடியாது. எப்படி கொடுக்கறதுன்னா ரொம்ப சட்டிலான ஒரு விஷயம். இப்படி போகிற அம்மா மீன் அந்த திரும்பி அந்த குழந்தைகளை கேவலயா ஸ்நேஹ திருஷா அப்படி திரும்பி தன் குழந்தைகள்னு பிரியமா அப்படி பார்க்குமா. அந்த ஸ்நேகமே அந்த குழந்தைக்கு ஆகாரமாகி இது வளர்ந்து விடுறதும். கேவலையா ஸ்நேக திருஷான்ற இப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. அன்பால குழந்தைகள் வளர்ந்து விடுறது, அம்மாவோட அன்பு, அம்மாவுடைய பிரியம். சொல்லுவாள் சில சின்ன பச்சை குழந்தைக்கு ஏதானும் காய்ச்சல் கீச்சல் வந்ததுன்னா எல்லாரும் என்ன சொல்கிறான், அம்மா கிட்டேயே இருக்கட்டும் குழந்தைன்ற, மீதி இதெல்லாம் மருந்து வேண்டாம். அம்மாவுடைய அன்பு, அம்மா தடவி கட்டின்னு இருந்தாலேயே குழந்தைக்கு காய்ச்சல்லாம் போயிடும்ன்றா. ஏன்னா அந்த ஸ்நேகம் இருக்குது பாருங்க, அன்புன்ற ஒரு விஷயம், பிரேமை என்ற சுத்த பிரேமை, அது அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. எந்த மருந்துக்கும் இல்லாத சக்தி உண்மையான அன்புக்கு பிரேமைக்கு இருக்கு. இதெல்லாம் இந்த கிரந்தத்தில் ஆச்சாரியர் எடுத்து காட்டிருக்கு. கேவலையா ஸ்நேக திருஷான்னு ரொம்ப பிரியமா அந்த அம்மா மீன் இந்த குழந்தைகளை பார்க்க அந்த குழந்தைகள் வளர்ந்து வந்துடுறது. ஆமைகள் எங்கேயோ முட்டை போட்டுவிட்டு கடல் மணல் உள்ள வச்சுட்டு கடல் உள்ள இறங்கிடுமா. இங்கேருந்து அன்பா அந்த குழந்தைகளை அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது நினச்சிக்கும் பொழுது மொட்டையெல்லாம் இது பண்ணிட்டு உடைச்சிட்டு அந்த குட்டி ஆமைகள்லாம் கடல் அம்மாவோட சேர்ந்துடுமா. ஸோ அப்படி அந்த ஒரு சூக்ஷமான ஒரு பிரியம் பிரேமை எதை நம்மளால வாக்கால் சொல்ல முடியாதோ அது யாரால நெகேட் பண்ண முடியுமா? அது ஒன்று இல்லைன்னா வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா? இந்த பிரேமை பக்தனுக்கு பகவத் விஷயத்தில் வருது. நமக்கு சாதா லௌகிக சம்பந்தங்கள் விஷயத்தில் இருக்கிற ஸ்நேகம் பிரியமெல்லாம் புரியும். அதுவே சொல்ல, அதுவே ஒரு எவ்வளோ சூக்ஷமான ஒரு விஷயம். அன்புன்றது பிரியன்றது அது பக்தனுக்கு பகவத் விஷயத்தில் வரும் பொழுது அது வர்ணிக்க முடியாது. அதனால தானே மீரா சொல்லறா, எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு மருந்தை எடுத்துன்னு கொடுக்கணும் அப்படின்னா மீரா சொல்லறா, எனக்கு மருந்து கொடுக்குற வைத்தியன் எங்கே இருக்கான்னு தெரியும், அவனுடைய அன்பு அவனுடைய காதல் தான் எனக்கு மருந்தே வேண்டிய, இந்த லௌகிகமான மருந்தெல்லாம் என் விஷயத்தில் வேலை பண்ணாது. நந்தனார் சொன்னார், பித்தம் தேடிய மருந்தொன்றிருக்கு தான் பேரின்பமன்றுள்ளே, மற்ற மருந்துகள் தின்றாலும் உள்ளுக்கு செல்லாது, அல்லல் படும் மனம் நில்லாது ஐயே. பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குதாம் பேரின்பம் அன்று,
ஆனந்த மன்றுன்னா அந்த சபா, அந்த சித் சபா, ஆனந்த சபான்னு சொல்கிறாளே, அந்த அதே அன்பர்கள்கிட்ட இருந்து தான் இந்த அன்பை பார்க்க முடியும் நம்மளால். இது சொல்லலாம் முடியாது. நடராஜா அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த நடராஜா கிட்ட இருக்கிறவா உருகிடுவா. நான் ரமணாசிரமத்தில் இருக்கும் பொழுது நிறைய கதையெல்லாம் சொல்லுவேன். அப்போ அவங்க பாடசாலையில் குழந்தைகளில் தீட்சிதாள் குழந்தைகள்லாம் இருப்பாள். அதில் ஒரு குழந்தை வந்து சொல்லுவா, அண்ணா 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 நடராஜா கதையும் சொல்லுங்கண்ணா. என்ன இது, எங்கேயாவது ஒரு சின்ன குழந்தை கூட அந்த பரம்பரையில் வந்த வாழ்க்கை நடராஜா கிட்ட ஒரு பிரேமை, நடராஜா கதை சொல்லுங்கண்ணா. அப்புறம் சொன்னேன், ஒரே சந்தோஷம் அது கணிக்கு. அப்புறம் அந்த வருஷம் எல்லாரும் லீவில் என்ன பண்ணால் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த குழந்தை சிதம்பரம் போயிட்டு வந்தது. எல்லாருக்கும் போய் நடராஜா பார்க்கணுன்னு ஆசை. அப்போ அண்ணா தினம் நீங்கள் ஒரு 100 வாட்டியாவது நடராஜா 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 எனக்கோஸ்கரம் சொல்லணும். அந்த குழந்தை அது அந்த அன்பு பிரியம். அவன் நடராஜான்னு சொல்லுறதுக்கு இல்லை, சிதம்பரம்னு சொல்லுறதுக்கு இல்லை, கண்ணீர் வந்து விடுறது, பிரேமை வந்து விடுறது. இப்போ இந்த பாவம்ன்றது எதுக்கு சொன்னாலே பாவனான்றது அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்ததுன்னா பிரம்ம வித்யை குரு உபதேசம் நம்ம விஷயத்தில் தானாக பலிக்கும். நீ ஒன்றும் கஷ்டப்படுறதே வேண்டாம். சித்தே சத்வோத்பத்தௌ தட்டிதிவ போதோதய சாத் அப்படின்னாரு ஆச்சாரியா. இந்த சத்வோத்பத்தி வந்து கொடுத்தோன்னா போதோதயம், அப்புறம் போதத்துக்கு அப்புறம் வந்த பிறகு என்ன, திருப்பி மனசை உடம்பு வச்சு என்ன பண்ண போகிறேன்? ஞானிகளையும் நம்ம பார்க்குறோம். அவள் அப்புறம் அந்த சரீரம் மனசு என்ன பண்ணுறதுன்னா திருப்பி திருப்பி பகவான்கிட்ட பிரியத்தை செலுத்தி வாழ்ந்து போகிறா. தியானம் பண்ணிட்டு இது பண்ணி சத்கிரந்தங்களை அங்கேருந்தான் வருது. அந்த சமயத்தில் அவள் சத்கிரந்தங்களை ரச்சனை பண்ணுறது, எழுதுறது, அந்த பகவத் தன் உள்ளே இருக்கிற அனுபவத்தை ஏதோ ஒரு கருணை வந்து வெளியில் கொட்ட வைக்கிறது. அப்படி அஹேத்துக்கி பக்தியை மகான்களே ரசித்து அனுபவிக்கும் பொழுது அந்த பக்திக்கு அந்த பிரேமைக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கு. அதுபோல் இங்கேயும் சிலர பூதானுகம்பா எதிர்ச்சாலாபே பிரமிதா தாரபுத்திராதௌ மமதா சூன்யத்வம் அத்தஹா நிரஹங்காரத்வம் அக்ரோதா. மெல்ல மெல்ல பகவான்கிட்ட சித்தம் ஈடுபட இல்லாட்ட இது ஒன்று ஒரு குணமாக நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும்? சித்தம் பகவான்கிட்ட ஈடுபட நமக்கு என்னென்னலாம் தேவையோ அவன் தரிசனத்துக்கு அதெல்லாம் நம்ம கிடைச்சிடும். அதே மாதிரி அவன் பிரேமைக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் தானாகவே விட்டு போயிடும். மிருதுபாஷிதா பிரசாதா. பக்தாள் எப்படி இருப்பார்னா அவள் பேச்சிலேயே அந்த மார்தவம் இருக்கும். மிருதுவாக பேசுவா, அன்பாக பேசுவா, யாரும் கஷ்டம். ஏன்னா அவள் ஹிருதயம் மிருதுவாக இருக்கு. பக்தி எப்பவுமே மார்தவம் இல்லையா? டிவோஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபெமினைன் இன் நேச்சர். அதனால இந்த மார்தவ மிருது இருக்கு. அதனால அவள் பேச்சிலே எப்படி இருக்குன்னா மிருது பாஷிதா, மிருதுவாக பேசுகிறாள், மார்தவமாக பேசுகிறா. பிரசாதா, பிரசன்னத்தை இருக்கு, உள்ள பிரசன்னமாக இருக்கு. இதெல்லாம் அந்த பகவத் அனுபவம் தான். இது எல்லாமே அது சொல்ல முடியாது. அது மகாநேத்திக்கு அண்ணா சொன்ன மாதிரி அவள் ப்ரெசன்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பக்குவம் இருக்கிறவா அவளை பார்த்து தெரிஞ்சுப்பா, அவ்வளோதான். மிருதுபாஷிதா பிரசாதா நிஜநிந்தாயாம் ஸ்துதௌ சமதா. ஒரு பக்கம் இது பக்தாவோட லட்சணம், இன்னொரு பக்கம் நம்மளையே திரும்பி பார்க்கறதுக்கு. யாராவது நிந்தனை பண்ணினாலும் ஸ்துதிச்சாலும் அவன் சமமாக இருந்துட்டு போயிடுறான். ஏன்னா அவன் பகவான் தான் ஒரு சித்தம் பகவானில் இருக்க, உடம்புல இல்லை, லோகத்தில் இல்லை. நிஜ நிந்தாயாம் ஸ்துதௌ சமதா சுக துக்க சீதலோஷ்ண துவந்த சகிஷ்ணுத்வம் ஆபதோ ந பயம். சுகம் துக்கம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எல்லா கிரந்தங்கள்லையும். முக்கியமாக அந்த பக்தி அந்த இவ்வளோ திருடமாக இருக்க அந்த பகவத் அனுபவத்தை இஃப் ஹீ கேன் ஃபீல் பகவானோட ப்ரெசன்ஸ், அவனுக்கு ஆபத்தில் பயம் இருக்காது. ஏன்னா அவனுக்கு தெரியறது பகவான் கூட இருந்துகிட்டே இருக்க. இது ரொம்ப செட்டிலான விஷயம். ஆபத்தில் அவனுக்கு பயம் இல்லை. ஏன்னா ஏதோ ரூபத்தில் பகவான் வருவார், அனுகிரகம் பண்ணுவார். அப்படி எத்தனை பக்தாள் இருந்திருக்கா இல்லையா? விபத்துலையோ ஆபத்து வரும் பொழுதோ அவனுக்கு பயம் இல்லை. நித்ராஹார விகாரேஷு அநாதரஹா. அப்படின்னா அது அநாதரகன்னா அது அநாதரகா இருக்கான்ட்டு இல்லை, இதுதான் வச்சுக்கணும். இது சென்டர்னா அவனோட சித்தம் பகவானில் ரமிக்கிறதுனால அதுக்கு அனுகூலமாக இருக்கிற நித்ரை ஆகாரங்கள் மற்ற சமயத்துலலாம் பகவத் சிந்தனையோடு அதுவா பகவத் அனுபவத்தில் அவனோட சித்தம் பிரசன்னமாக இருந்துடுறது. அதனால் அதுக்கு அனுகூலமாக இருக்கிறத எல்லாம் எடுத்துக்கிறான். ஹீ இஸ் நாட் பாடி மைண்டட்னு அர்த்தம் இதுக்கு, அவ்வளோதான்.
அதுக்கும் ஒரே அனாதரமாக இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. நித்ரை ஆகாரங்கள்லாம் உடம்புல நானே என்ன இருக்கிறவளுக்கு தானே பல விதமாக பண்ணி சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணும், அது சாப்பிட்ணும், இன்றைக்கி என்ன, நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன, கார்த்தால் என்ன, சாயங்காலம் என்ன, இல்லையா, பலவித யோசனைகள் இல்லையா. ஹிருதயத்தில் பகவத் பக்தி இருக்கிறவா ஏதோ அந்தந்த சமயத்துக்கு என்ன வேணுமோ ஏதோ சாதுரசம் ஏதோ பண்ணி சாப்பிட்டு மற்ற சமயமெல்லாம் பகவத் ஸ்மரணை. அது பண்ணும் பொழுதும் பகவத் ஸ்மரணையோட பண்ணுறா. எதை பண்ணும் பொழுது பகவத் ஸ்மரணை. அதனால் நிறைய டைம் அதுக்கு இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி முடித்து அப்புறம் மற்ற சமயம்லாம் பகவத் தியானத்தில் இருக்கார். சங்கராகித்யம், அசங்கதா, எந்த பாக்கிய சங்கங்களையும் வச்சுக்கிறது இல்லை. வச்சனேச்ச அனவகாஷா, சும்மா பல பல பலான்னு பேசிகிட்டே இருக்க, அப்படி இல்லை. அவகாசம் இல்லாத தேவையில்லாத விஷயங்களை போய் பேசுறது கிடையாது. ஆச்சாரியால் உபதேச பஞ்சகத்தில் சொல்லும் பொழுதும் சொல்லுற, அதான் விருத்தா வாக்கியம் நது விருத்தா வாக்கியம் சமுச்சாரியதாம் அப்படின்னு ஒரு உபதேசம். அதில் விருத்தா வாக்கியம் ந சமுச்சாரியதாம், சும்மா ஒரு காரணமே இல்லாத வாக்குகள். ஏன்னா வாக்கை பூஜை பண்ண, ஆராதனை பண்ண, அது சத்சங்கத்தில் பகவத் குணத்தை இதெல்லாம் பகவத் நாமாவை ஜபிச்சு சாதுக்களோட கலந்து நல்ல விஷயங்களை பேசி அதுக்கு ஏதான ஒரு கிருத்தார்த்தத்தையை கொடு. வாக்குக்கு வாயிருக்குன்னு எதானு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா பேச்சாலேயே கலகம் வந்துடும், பேச்சால் மனஸ்தாபம் வந்துடும், பேச்சால் துக்கம் வந்துடும். நம்ம பேசுகிற பேச்சு ஆத்மாவையோ பகவானையோ நமக்கு ஞாபகம் படுத்தி கொடுக்கணும். அதுக்கு மேலே ஒன்றும் பேச போகாது. முடிஞ்சால் மௌனமாக இரு. அப்படி இருக்க முடியலைன்னா சத்கிரந்தங்களை படிச்சுட்டு பகவானை பற்றி பேசிகிட்டே இரு. வளவள வளவளவளான்னு பேசிடுறது பழக்கமாக இருக்குன்னா பகவானை பற்றி பேசிகிட்டே இரு. நிரந்தரம் பகவானை பற்றி பேசி பகவானை ஞாபகப்படுத்தி படுத்தின்றே. நீயும் ஞாபகப்படுத்திக்கோ, எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தவே. அதனால வச்சனேச்ச அனவகாஷா, இதெல்லாம் பக்த லட்சணங்கள். காரணம் சும்மா அவகாசம் இல்லாத பேசுறது இல்லையா. எல்லாத்துக்கும் மேலே அவன் எப்படி இருக்கான் பக்தன்னா, ஒரு அழகான பதம் ஆச்சாரியர் சொல்றார், கிருஷ்ண ஸ்மரணேன சாஸ்வதி சாந்தி. கிருஷ்ண ஸ்மரணேன சாஸ்வதி சாந்தி. இல்லை, கிருஷ்ண ஸ்மிருதி இருக்கு அவனுக்கு, அது அவனுக்கு சாஸ்வதமான சாந்தியை கொடுத்துருக்கு. அவனுடைய பாவ மண்டலங்களை இப்போ சொல்கிறார், மூட்ஸ், அந்த ஹையர் டிவைன் மூட்ஸை சொல்கிறார். யாரானும் எங்கேயானோ பகவானுடைய குணங்களை பாடின்னு இருந்தா, அதுவா யாரோ போகிறவா ரோட்டில் வேணுகானம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா, இவ உள்ள அந்த பகவத் பாவம் எழும்புறதான். கேனாபி கீயமானே ஹரிகீதே வேணுனா தேவா ஆனந்தாவிர்பாவஹா யுகபத் ஸ்யாத் திருஷ்ட சாத்விகோத்ரேகா. சாத்விகமான ஒரு உத்ரேகம், அவனுக்கு மயிர்கூச்சல் ஏற்படுறது, கண்ணில் கண்ணீர் வருது. எங்கேயோ யாரோ ஒரு வேணுகானம் பண்ணிட்டு போனா, குழல் ஊதிண்டு போனா, நம்ம ஊர்லெல்லாம் தெருவில் வருவா. அதை கேட்கும் பொழுது கண்ணனுடைய வேணுகானம், அந்த வேணுகான லீலனை அவனுக்கு ஞாபகம் வந்து விடுறது. இல்லாட்டா எங்கே யாரும் பாகவதம் யாரோ படிக்கிறது கேட்கறது, இல்லாட்டா பகவானுடைய கீதங்கள் காதில் விழும் பொழுது ஒரு ஆனந்தாவிர் பாவா யுகபத் சாத் திருஷ்ட சாத்விகோத்ரேகா. அது நல்ல உயர்ந்த சத்துவ நிலையில் இருக்கக்கூடிய சித்தத்துக்கு தான் இது வரும். சப்தங்களுக்கு அந்த சக்தி இருக்குது. இப்போது உள்ள எந்த மாதிரி வாசனை இருக்கோ அந்த மாதிரி உள்ள கண்ட லோக வாசனை இருக்குன்னா ஒரு படம் பாட்டை கேட்டால் அவனுக்கு அந்த பாவங்கள்லாம் வருதா இல்லையா? வருதே. அந்த மாதிரி ரொம்ப சாத்வீகமாக, ரொம்ப டிசிப்ளின்டாக, ரொம்ப ஹரிபாவனையோடு இருக்கக்கூடிய சித்தம், அது வந்து பூ போல, அந்த ரொம்ப சட்டிலாக இருக்குது, அது ரொம்ப சுத்தமாக இருக்குது. அதில் வந்து பகவத் பாவங்கள் அடிக்கடி ஆவிர்வவிச்சுட்டு வரும். பிரகலாத் சரித்திரத்திலே பார்க்குறமே, கொச்சித் ருததி வைகுண்ட சிந்தா சபல சேதனா, क्वचिद हसति उद्गायति नदति क्वचिद उत्कंठा विलज्जा नृत्यति क्वचित. அந்த லஜ்ஜை போய்டுறது, பக்தாளுக்கு லஜ்ஜை இல்லை. साधु संग बैठ बैठ लोक लाज त्याजा
मेरे तो गिरिधर गोपाल दूसरा न कोई. சாது சங்கத்தில் இருந்து இருந்து எனக்கு லோக லஜ்ஜை போயிடுத்துன்ற புரந்தரதாசர் சொல்ல, லஜ்ஜையை விட்டு கெஜ்ஜையை கட்டுன்ற. எதுக்கு லஜ்ஜை? நமக்கு we are free from shame, we are shameless. ஏன்னா தேகாபிமானம் இருக்கிறவனுக்கு தானே ஷேம் இருக்கும். அவதூத்தாள்னா என்ன? தேர் ஷேம்லெஸ். அப்படின்னு என்ன? அவளுக்கு அபிமானம் இல்லை, சரீராபிமானம் இல்லை. அந்த மாதிரி தான் சாதுக்கள், பக்தாள். இந்த பகவத் குணத்தை பாடும் பொழுது, பகவன் நாம கீர்த்தனம் பண்ணும் பொழுது சந்தோஷமா ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சு சொல்லறா, பாடுறா, கேட்கறா. அவளுக்கு அந்த ஆசிக்கியம்தான் முக்கியம், வேற எதுவும் கிடையாது. இதெல்லாம் பண்றதுனால என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்குமா? இல்லாட்டா பகவான் அதெல்லாம் கிடைச்சாலும் வேண்டான்ற. அவ என்ன சொல்றா? உன்னை ரசிக்கணும் கிருஷ்ணா, அந்த ராசிக்கியத்தை ஒன்று கொடு. இருந்து அவனை ரசிக்கணும். அந்த ராசிக்கியத்தை இருக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்க வாழ்க்கையில. பகவானை ரசிச்சு 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 அனுபவிச்சு ஹிருதயத்துல, அதுக்கு தான் இந்த இந்திரியங்கள்லாம். அதனால அவர் சொல்ற, தஸ்மின் அனுபவதி மன பிரகிருக்கியமானம் பராத்ம சுகம் ஸ்திரதாம் யாத்தே தஸ்மின் யாதி மதோன்மத்த தந்தி தசாம் அப்படின்னு. அப்படி அந்த சித்தம் முதல்ல பாவ மண்டலங்களில் பல பல பாவநிலைகளில் போய் இருந்து 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 பழகி அந்த அந்த நிலை இவன் உள்ள சாஸ்வதமாக ஸ்திரமாக எடுத்து அப்படின்னும் பொழுது, அந்த பராத்ம சுகத்தை போய் அந்த சித்தம் ரொம்ப சாத்விகமாக ஆகும் பொழுது ஹிருதயத்தில் அந்த அகண்ட நிலையை அது பார்க்கறது. இந்த சாதனை இல்லாத, இந்த வழிகள்லாம் இல்லாத நம்ம புது வழிகள்லாம் நிறைய பேர் கண்டுபிடிக்கிற. நிறைய பெரிய புது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவளாம் வைதிகமாக இருக்கிற இந்த சம்பிரதாயங்களையோ உபாசனா சம்பிரதாயங்களையோ வேண்டாம், ஆனால் அவளும் புது புது ஏதோ வழியெல்லாம் கண்டுபிடிக்கிறாள். புது புதுசாக பிராணாயாமம், புது புது யோகங்கள். ஏன்னா அப்படி இல்லாத இந்த வித்தியை எப்படி சஃலமாகும் சொல்லுங்க? சில பேர் ரொம்ப புத்தி கூர்மை இருக்கிறவா புத்தியில் அதெல்லாம் இந்த வித்தியை எடுத்துன்ற. அப்புறம் என்ன, அந்த சாந்தி இருக்கு தெரியறது, ஏன் அதுலேயே அப்படி நிற்க முடியறது இல்லை? அந்த பாத்திரம் உள்ள ரெடியாக பகவான் சொன்ன மாதிரி யூ டிசர்வ் இட் அண்ட் கெயின் இட் அப்படின்ட்டு, ஆர் ஓன் இட். ஃபர்ஸ்ட் அதை டிசர்வ் பண்ணு, அதுக்கு நீ ரெடியா. அதுக்கு ரிஷிகள்லாம் அழகான இந்த வழிகள் போட்டு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பகவானே சொல்லியிருக்காரு. ஏவை பகவதா புரோக்தா கிருபாயாகி ஆத்மலப்தயே. பகவானே சொல்றார். அம்ப ருச்சிராணி அம்ப பஷ்யந்திமே பிரசன்னவக்திராருணலோசனானின்றார். அம்மா சாதுக்கள் என்னோட ரொம்ப, அவரே சொல்லிக்கிறார், என்ன ரொம்ப ருச்சிரமான என்னோட முகத்தை பார்த்து தியானம் பண்ணி ரசித்து அனுபவிக்கிறா, என் கண்களை ரசித்து அனுபவிக்கிறா. ரொம்ப பிரியமாக என்னோட பேசுகிறா. இந்த பேசுறது தானே எதையோ எங்கெங்கேயோ யார்கிட்டயோ பேசின்னு இருக்கிறது பதிலாக பகவான்கிட்ட பேசி. அதுக்கு தான் ஒரு அர்ச்சாமூர்த்தி, ஒரு நித்தியம் ஒரு மூர்த்தத்தை வச்சுட்டு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுற பூஜை பண்ணுறதெல்லாம் என்ன, ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு ரிலேஷனை வளர்த்துக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்துக்கு மாத்திரம் பகவான் அப்படின்னு இல்லாதபடி பகவான் தான் சென்டர். பகவான்கிட்ட என்ன வேணாலும் அவன் நம்ம கூட, அவனோட குடும்பத்தில் தான் நாம் இருக்கோம். அந்த பாவம் நமக்கு வந்துடணும். அவர்கிட்ட போய் பேசணும். பேசினா அவர் பேசுவார். நீ முதலியே அவர் பேச மாட்டார். வெறும் ஒரு என்னால் ஆகப்பட்டிருக்கு, பேப்பரா கல்லா இல்லாட்டா இதுவா அப்படி பார்க்காத, அது கிருஷ்ணன்னு பாரு. அவரோட நீ கலந்துக்கோ, அவர் பேசுவார். உன்னோட பேசுறதுக்கு தான் அவர் அப்படி வந்திருக்க, இல்லாட்டா ஏன் இப்படி வரணும்? உன்னோட பழக்கத்துக்கு தான் அப்படி இருந்திருக்காரு. உன்னோடைய அன்பை எதிர்பார்த்துட்டு வர்றார். உன்னோட பிரேமை தான் அவருக்கு ஆகாரம். சாதாரணமாக ஒரு ஆற்றுல ஒரு மூர்த்தி இருந்ததுன்னா அந்த மூர்த்தியை பார்த்தாலே தெரியும் பகவானோட சாநித்தியம். அந்த சாநித்தியம் எப்படி வருதுன்னா இவனோட அன்பால தான் வருது பகவானோட சாநித்தியம். இவன் மீதி கொடுக்குற, ஏன்னா பகவான் இப்போ நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணோம்னா அந்த நைவேத்தியத்தை நமக்கு திருப்பி கொடுத்துடுறாரு. புஷ்பத்தை போட்டால் புஷ்பத்தை திருப்பி பிரசாதமாக கொடுத்துட்ற இல்லையா? நம்ம என்ன அவருக்கு போட்டாலும், வஸ்திரம் போட்டால் வஸ்திரத்தை கொடுத்துட்ற, நீ ஆபரணம் போட ஆபரணத்தை கொடுத்துட்ற. ஆனால் நீ அன்பை கொடுக்குற இல்லையா,
அது மாத்திரம் எங்கே அவர் போய் புஷ்டியாக இருக்கார். சத்கிரந்தங்கள்லாம் படிக்கிற அதெல்லாம் அன்பு தானே. நான் சொன்னேன் ரங்கண்ணாக்கு, குருவாயூர் ரொம்ப சாநித்தியமாக இருக்கார், கிட்ட அழகாக சிரிச்சுன்னு ஜம்மன் இருக்கார். நான் கிருஷ்ணபிரி நான் சொல்லுவா, ராத்துல ஒரு சுவாமி இருக்காருன்னா அந்த சுவாமி புஷ்டியாக இருக்கணும். புஷ்டியாக இருக்கணும்னா அவன் எப்படி இருக்கான்னு தெரியும்னா அதுலேயே சத்கிரந்தங்களை படித்து அவனை வச்சுண்டு சத்கிரந்தங்களை படித்து பலம் விஷ்ணோஹோ பிரவர்த்ததாம். ராமாயணம் பாகவதம் படித்தா என்னன்னா அந்த இடத்துல பகவானுக்கே ஒரு பலம் கொடுக்கறது இந்த கிரந்தங்கள் அப்படின்னும் பொழுது இதோட பெருமை என்ன சொல்றது இல்லையா? பலம் விஷ்ணோஹோ பிரவர்த்ததாம், பகவானோட சாநித்தியம் தெரியுது. அந்த பிரேமை அந்த அன்பு தான் அவனுக்கு ஆகாரம். குருவாயில் அத்தனை பேர் போய் அந்த பிரேமையா கிருஷ்ணனை பார்க்கறதுனால தானே அந்த சாநித்தியம். அத்தனை பேரையோட சமஷ்டியான அன்பு என்ன ஆகுறது? ஒரு குருவாயிருப்பனா ரூபம் எடுத்து நிற்கிறது. பூர்ண புண்ணியாவதாரம். நான் சொல்லுவா, குருவாயூரில் போய் கிருஷ்ணரை கூட பார்க்கணுன்ட்டு இல்லை, அது சுற்றி இருக்கிற அந்த பக்தாள் கிருஷ்ணா குருவாயிருப்பான்னு அவள் அது பேசி கண்ணீர் விட்டு அந்த அவளுடைய பாவத்தில் அவள் கண்ணில் கிருஷ்ணனை பார்த்துடலாம். அவள் பாவத்தில் நம்ம கிருஷ்ணனை பார்க்கலாம். அதுதானே ரொம்ப முக்கியம். பாவுகதான்றது ஒன்று இல்லைன்னா அப்புறம் வியர்த்தம் வாழ்க்கை. மகான்கள்கிட்டயே அதை பார்க்குறோம் நம்ம, அது ரொம்ப சூக்ஷ்மம். அதனால இப்படி மனசு அந்த பாவநிலைகள்லாம் அப்புறம் அது ஸ்திரமாக எடுத்து அப்படின்னா ஸ்திரதாயாத்தே தஸ்மின். இப்போ மதம் பிடிச்சாதான் மகாபாவ சமாதின்னு ராமகிருஷ்ணர்லாம் நம்ம பார்க்குறோம். அவருடைய லைஃப் காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா படிக்கும் பொழுது நிறைய வாட்டி பார்க்குறது என்னென்னா இந்த மகாபாவ சமாதி. அவர் பகவானை பற்றி பேசும் பொழுது சட்டுன்னு அந்த மகாபாவம் அவர் உள்ள ஆவேசித்து அந்த அந்த ஃபோட்டோவே இருக்கே, அந்த அவர் அந்த சமாதி நிலையில் இருக்கிற ஃபோட்டோ பேசிகிட்டே இருப்பார். சாதுக்கள் எல்லாரோட சேர்ந்து பகவானை பேசும் பொழுது அவர் அந்த மகாபாவம் ஆவிர்வவிச்சு பொழுது ஏன்னா அது உள்ளே இருக்குது. வெளியில் அப்படி பேசும்பொழுது சட்டுன்னு அதோட ஆவிர்வாவம். அப்படி தான் எல்லாரும் they saw God. 2 புஸ்தகமே இருக்கு, they lived with God and God lived with them. அது நீங்கள் பார்க்கணும். முழுக்க இந்த பிரேமையும் ஞானமும் எல்லாம் கலந்து இருக்கிறது. அதான் எல்லாமே பாகவதம் தான். அப்போ ஜந்துஷு பகவத் பாவம் பாருங்க, இது அப்படியே சர்வபூதேஷு எப் பஷ்யேத் பகவத் பாவம் ஆத்மனஹ பூதானி பகவதி ஆத்மனி ஏஷ பாகவதோத்தமஹ அப்படின்னு உத்தம பக்தனோட லட்சணம் சொல்லிட்டு வர இல்லை. இப்போ ஸ்தூலா பக்தியை சொன்னார், அப்புறம் அது எப்படி சூக்ஷ்ம பக்தியில் வந்து விடும்னு சொன்னார், அப்புறம் பாவநிலைகளை சொன்னார், இந்த பாவ சமாதியை சொன்னார், அப்புறம் சொல்லறார் அவர் சர்வத்திர ஈஸ்வர தரிசனமாகிற அந்த அத்வைத்த நிலை. அதை சொல்லும் பொழுது அது சொல்லறார். இதே இப்போ சொன்ன பாகவத ஸ்லோகமே இங்கே பாருங்கோ, ஜந்துஷு பகவத் பாவம் பகவதி பூதானி பஷ்யதி கிரமஷः ஏதாத்ருஷி தசா சேத் ததைவ ஹரிதாசவர்யஸ்ய. சகல ஜந்துக்கள்லையும் பகவான் தான் இருக்கார் அப்படின்ற அறிவு. அது எப்படி வருது? இங்கெல்லாம் பார்க்கணும்னா முதல்ல இங்கே தெரிஞ்சுக்கணும். இங்கே when you are free of body, mind, ego, everything, அது எப்படி ஃப்ரீ ஆகிறதுன்னா அது இருந்தால் தானே நீ ஃப்ரீ ஆகிறதுக்கு. உண்மையாக சொல்லணும்னா விசாரம் பண்ணிப்பாரு இதெல்லாம் இருக்கா உள்ள. ஏன்னா ஒரு இருப்பு நித்திய நிரந்தரம். ஒரு பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாஸ்வஸ்தாஸ்வபி வியாவிருத்தாசு அனுவர்த்தமான அகமித்யந்த ஸ்புரந்தம். இப்போ 2 நாள் சப்தாகம் முடிஞ்சாச்சுன்னா அப்புறம் இங்கே கொச்சினை விட்டு கிளம்பியாச்சுன்னா அப்பவும் என்ன இருக்கு? ஒன்னே ஒன்று தான் உண்மையில் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறது ஞானம். அது இப்படி எல்லா மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லேயும் வெளியில் நிற்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது பக்தி. அவ்வளோதான். அது ஒன்று அக்செப்ட் பண்ணினா போகிறோம். அது ஒத்துண்டா ஞானம். அவ்வளோதான். குரு சொல்லிட்டு இங்கே ஆத்மா மட்டும்தான் இருக்கு. அவர் காட்டியும் கொடுத்துட்டார், தெரிஞ்சுண்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? இப்படி அவனை உரைத்தும் சொல்லியும் பாடி புகழ்ந்து போகிறது. பக்தாள் உள்ள ஞான நிஷ்டை இருக்கும். நான் பார்த்துருக்கேன். பக்தி சம்ஸ்காரம் இருக்கிறவாள் அவள் வெளிப்படையாக பக்தி சம்ஸ்காரம் இருக்கும். அவள்
ஆனால் அவளோட பழகும் பொழுது ஏதோ சந்தர்ப்பத்தில் அவள் அந்த ரகசியமாக இருக்கிற ஞானத்தை கிட்ட பார்க்கலாம். ஞான சம்ஸ்காரம் இருக்கிறவாள் ஞானம் பிரபலமாக தெரியும். ஆனால் அவள் கிட்ட இருக்கும் பொழுது ரொம்ப சூக்ஷமாக அந்த பிரேமை, இந்த பக்தி தெரியும். பொதுவாக அண்ணா கிட்ட ஞான காம்பீரியம் எல்லாம் வரும். ஆனால் எங்கே நம்மெல்லாம் சில வாட்டி ஸ்டேஜில் அண்ணாவோடையே உட்காந்துட்டு அண்ணா பிரவச்சனம் பண்ணும்பொழுது எங்கண்ணா சில வாட்டி காட்டுவார், பாருங்கன்னு. ஏன்னா இந்த பாகவதம் சொல்லும் பொழுது அது பகவான் அங்கே ஆவிர்பவிச்சார், அந்த பகவத் தரிசனம் கண்டுட்டார்னு சொல்லும் பொழுது முதல்ல இங்கே அண்ணாவோட உடம்பெல்லாம் அந்த மயிர்கூச்சல், அதான் சாத்விகோத்ரேகா. அதெல்லாம் மகான்கள் கிட்ட இருந்து பார்க்கும் பொழுது தான் தெரியும். சாஸ்திரன்றது ஒரு பக்கம், அது என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு இன்டைரக்ட் நாலேஜ் தான். மகான்கள் கிட்ட டைரெக்டாக பழகும் பொழுது இந்த பாவங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஆனால் அவள் அதை பிரகடனம் பண்ண மாட்டான். அந்த பாவங்கள்லாம் ரொம்ப ரகசியமாக வச்சுருவா. ஒரு ஞானியில் இந்த பிரேம ரகசியமாக இருக்கும். பிரேம பக்தி சம்ஸ்காரம் இருக்கிறவா, பக்தியை அவள் அந்த சரீரம் அதால் ஆகப்பட்டிருக்கு, அதனால அவள் அதை வெளிப்படுத்தி அதில் ரமிக்கிறா. ஆனால் உள்ள அந்த சாந்தி ஞான நிஷ்டை இருக்கும். அகண்டானந்த சரஸ்வதி மகாராஜ் இது சொல்லும் பொழுது இதெல்லாம் அண்ணா சொல்லுவாள். அகண்டானந்தஜி நிறைய அவர் சாதுக்கள்லாம் பார்த்துருக்காரு. பிரேரக் பிரசங் அப்படின்னு அவரோட ஒரு புஸ்தகம், அதில் சொல்லுறாரு இதெல்லாமே. எத்தனையோ பக்தாள் பிரேமிக்காளில் நான் ஞான நிஷ்டையை பார்த்துருக்கேன், எத்தனையோ ஞானிகளில் இந்த அலாதியான இந்த பிரேமையும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் இது ரெண்டும் ஒன்றுத்துக்கு இன்னொன்று வேறு இல்லை. அவகிட்ட இருந்து பழகும் பொழுது நமக்கு அது தெரியறது. அப்போ ஜந்துஷு பகவத் பாவம் பகவதி பூதானி பஷ்யதி கிரமஷா. அப்போ அந்த பகவத் பாவம் குரு உபதேசம் பண்ணி காட்டி கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த அஸ்தித்வம், அஸ்தி கஷ்டித் ஸ்வயம் நித்தியம் அகம் பிரத்யலம்பனஹா அவஸ்தாத்ரய சாட்சி சன் பஞ்சகோஷ விலக்ஷ. அதில் ஒரு வாட்டி ஸ்ரத்த விழுந்தாச்சுன்னா விழுந்தது தான். அதை நீ எவ்வளோதான் மறைச்சி வச்சுட்டாலும் அது இல்லை. அது சூரியன் போல. அது அந்த ஸ்ரத்த விழுந்தாச்சுன்னா அப்புறம் அவன் தெரிஞ்சுட்டான். அப்புறம் என்ன பண்ணுறான், அந்த சரீரத்துக்கு என்ன சம்ஸ்காரமோ அந்த மனசுக்கு என்ன சம்ஸ்காரமோ அதுக்கு தகுந்தபடி அவன் காண்றான், அவ்வளோதான். அந்த ஒருவேளை அவனுக்கு பக்தி சம்ஸ்காரம் இருக்குன்னா அந்த பக்தி பாவத்தில் ரமிச்சுட்டு இருப்பான். ஞான சம்ஸ்காரம் கூட ஞானிகள் அந்த ஞான காம்பீரியத்தில் அப்படி இருந்துட்டு போவாள், அவ்வளோதான். ஆனால் இந்த பகவத் அனுபூதின்றது எல்லாருக்கும் சமம். அந்த சத்தியத்தை தரிசித்தவன் முதல்ல உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் உன்னை கண்டு எல்லாமும் முன்னுருவாய் அந்நியம் இல் அன்பு செய்யும் அன்பு. முதல்ல தன்னில் தானற்று அந்த நானற்று அந்த இருக்கக்கூடிய அந்த இருப்பை அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் தெரிஞ்சுட்டு முள்ள என்ன பண்ணுறான் அப்படின்னா சமத்துவம். எங்கெல்லாம் விஷமம் இருக்கோ அதெல்லாம் இந்த அனுபவத்தை அங்கங்கே எடுத்துட்டு நிறுத்த வச்சு சமத்துவம் பழகிறான். எங்கெல்லாம் திருப்பி அந்த பழைய வாசனையால் துவைத்தம் ஃப்ரிக்ஷன் எல்லாம் வருதோ அது எல்லாம் இந்த ஞானானுபவத்திலேருந்து அங்கே நின்று இதெல்லாம் அந்த வஸ்து தான், அதுதான் அப்படிதான்னு அந்த ஞானத்தில் சமன்படுத்திக்கிறான் தன் உள்ள. எப்பவுமே ஞானம் உள்ளைக்கு தானே, விவகாரத்தில் அதை எடுத்துன்னு வர முடியாது. ஞானியில விஷமம் கிடையாது, வெளியில விஷமம் அப்பியர் ஆகும். விவகாரம் எல்லாம் பேஸ்ட் ஆன் தட் விஷமம் தானே. ஞானியில ஞானத்தில் சமத்துவம், அவன் அந்த சமத்துவத்தில் நிற்கிறான். வாழ்க்கையில் என்ன போகும் பொழுதோ அவன் சமமாக இருக்கான்னா என்ன அர்த்தம்னா அவருடைய சமத்துவத்தில் எந்த ஹானியும் ஏற்படலைன்னு அர்த்தம். ஏன்னா அது அவன் யோகத்தால் அடையலை, அது அவனுடைய நேச்சர். இந்த பூர்ண நிலைன்னு சொல்கிறது இது இட் இஸ் நாட் டு பி கெயின்டு. இதெல்லாம் ஒரு சித்த சுத்திக்கு தான் ரெடி. சித்தம் நல்ல சுத்தமாகிடுதுன்னா அந்த பூர்ண வஸ்துவை பார்க்குற. ஆல்ரெடி ஒரு வஸ்து பூர்ணமாக இருக்கு, நீ ஒத்துண்டா போகிறோம். நீ ஒன்றும் அதுக்கு ஒரு பூர்ணத்துவத்தை உண்டு பண்ணுறது வேண்டாம். ஒரு பூர்ணமான பொருள் இருக்கு, அது தானே பிரகாசிச்சுன்னு இருக்கு, அது பூர்ணமாக தான் இருக்கு. அதுவாக இருந்தோ அது தெரியலே சொல்கிறது தான் ஒரு ஆச்சரியம். தெரியலைன்னா அந்த சித்தத்தில் புத்தியில் ஏதோ அழுக்கு இருக்கு, அது எல்லாத்தையும் நீக்கி அது என்னென்னு அதெல்லாம் நீங்கி போயிடுத்தன்னா அந்த சத்தியம் பிரகாசிக்கிறது ஹிருதயத்தில். அப்புறம் அது இங்கே பிரகாசிச்சு கொடுத்தன்னா அது எல்லா இடத்துலையும் அதுதான் இருக்குது. எல்லாம் இடம் எல்லாம் அதில் இல்லவே இல்லை. சும்மா நம்ம சொல்லுறோம், அப்படி சொல்லும் பொழுது எல்லாருலேயும் எல்லா இடத்துலையும் அதில் யாரும் இல்லை. அதில் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம், அதில் இடம் இல்லை, அதில் நான் இல்லை, அதில் நீ இல்லை,
இந்த பிரபஞ்சம் இல்லை, சுகம் இல்லை, துக்கம் இல்லை, சரீரம், மனசு, புத்தி, அகங்காரம் இதெல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது. அப்படி வரும் பொழுது அன்பு செய்யும் அன்னோர் அருணாச்சலா வெல்கும். அதான் ஸ்பிரிச்சுவல் சக்சஸ். அப்போ அதான் இங்கே ஆச்சாரியால் ஜந்துஷு பகவத்பாவம் பகவதி பூதானி பஷ்யதி கிரமஷः ஏதாதிருஷி தசா சேத் ததைவ ஹரிதாச வரியஸ். அது பாகவதம் பக்தின்ற லாங்குவேஜில் சொல்கிறது, உபனிஷத் ஞானமாகிற லாங்குவேஜ் சொல்கிறது. அவ்வளோதான். பாகவதம் என்ன சொல்றது? அவன் ஹரிதாச வரியன், பக்தோத்தமன். பக்தோத்தமன் குருவாயூரில் பாகவதோத்தமன்னே ஒரு பக்தர். இந்த கதையை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்போது அந்த பக்தோத்தமன் அவன் எப்படி இருக்கான்? தானும் இல்லை, யாரும் இல்லை, ஹரியாக இருக்கான். அப்படி நம்ம இந்த பிரபோத சுதாகரத்தில் ரொம்ப எல்லாமே இது ஜஸ்ட் என்னென்னா அந்த பிரபோத சுதாகரோன்ற கடலோடைய தீரத்தை நின்று கொஞ்சம் பார்க்குற மாதிரி, சும்மா அதுலேருந்து இருக்கக்கூடிய பிரகரணங்களில் முக்கியமான ஸ்லோகங்களை நம்ம எடுத்து பார்த்துட்டு வரோம். நாளைக்கு கொஞ்சம் ஸ்லோகங்களை நம்ம பார்த்து அப்படி பூர்த்தி பண்ணிப்போம். அதில் இனிமேல் ஆனுகிரகிக பிரகரணம் ஒரு பிரகரணம் இருக்குது. அதோட சகுண நிர்குணையோர் ஐக்கிய பிரகரணம்னு நோட்டு. இந்த அனுகிரகிக்க பிரகரணம் கூட நம்ம பார்த்துருக்கோம் இங்கே ஒரு வாட்டி. அந்த சகுண நிர்குணம், அதாவது அந்த சுத்த சச்சித் கனமான வஸ்துவும் அந்த பகவானோட டிவைன் குவாலிட்டிஸோடு இருக்கக்கூடிய திவ்ய கல்யாண குணங்கள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர தத்துவம், ஈஸ்வர ரூபம் ரெண்டுமே வேறு இல்லை. அதுக்கு பல யுக்திபூர்வகமாக அது ஆச்சாரியர் கொடுக்கறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்படி அந்த பிரபோத சுதாகரான்ற ஒரு திவ்ய கிரந்தத்தை இந்த இடத்துல நமக்கு பார்க்குற ஒரு பாக்கியம். அதுவும் இந்த வைசாக்க மாதம் குருவாயூரில் வைசாக்க மாதம்னாலே இந்த எல்லாரும் குருவாயூர் பண்ண தரிசனம் பண்ணுவா. போய் குருவாயூரில் இந்த மாதம் முழுக்க சப்தாகம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு சப்தாகம், 4 சப்தாகம் நடக்கும். அப்படி நமக்கும் இங்கே அந்த பண்ணுற ஒரு பாக்கியம் கிடச்சிது. அது பாகவத சாயையோடு இருக்கக்கூடிய ஆச்சாரியாளுடைய இந்த கிரந்தத்தையும் நம்ம அனுபவிக்க முடிஞ்சது. ஆச்சாரியால் இப்படியும் நமக்கு பார்க்குற ஒரு பாக்கியம் கிடச்சிது. அதை தொடர்ந்து நம்ம நாளைக்கு அனுபவிக்கலாம். सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गो सद्गुरुनाथ महाराज की जय.